கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாள் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்படான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு தொடர் பாடத்துக்கும் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் நம்ம 1000 வருட அரசாட்சியினுடைய பாடங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதிலும் விசேஷமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரத்துல வசனம் 37 இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எத்தனாவது பாகம் பார்த்தோம்னா 9வது பாகம். ஸோ அது எதில் நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவர் முதலாம் முறையில் வந்து பின்னாடி நடக்க போற தீர்க்க தரிசனத்தை முன்கூட்டியே சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்முடைய ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனத்தை நம்ம 1 by 1 பார்த்துருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது 9வது பாகம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு வசன பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 37 இருந்து 44 இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த பகுதியில எதை பத்தி போட்டிருக்கு, எதை பத்தி நம்முடைய ஆண்டவர் பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன்ஸ் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடையின் காலத்துல நடக்கக்கூடிய அறுவடை காலம் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்க பேசுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சமாதான ராஜ்யம் எவ்வளவு கிட்ட இருக்கு, எவ்வளவு நெருக்கத்துல இருக்கு அப்படின்றத குறிச்சு டேட்டா கொடுக்காம அது எவ்வளவு கிட்ட இருக்குன்ற விஷயத்த குறிச்சு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப அருகில் இருக்கின்ற விஷயத்த குறிச்சு காரியத்தை நம்ம டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சு நம்ம மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் இந்த 37ஆம் வசனத்துல எதை கோட் பண்ண போறாரு அப்படின்னு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா எதனுடைய கண்டினியூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 16 இருந்து 21 வரைக்கும் வாசிச்சோம் இல்லைங்களா? என்ன 16 இருந்து 21 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை காலத்துல நடக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவங்கள் எப்படி இருக்கும், அந்த டிசப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காரியத்தை பார்த்து முடிச்ச உடனே நம்முடைய ஆண்டவர் அடுத்து எதுக்குள்ள போனாருன்னு பாத்தீங்கன்னா சமாதானமான ராஜ்யத்தை குறிச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது எவ்வளவு கிட்ட இருக்குன்ற விஷயத்த குறிச்சு அப்படின்றத பத்தி நம்முடைய ஆண்டவர் நம்ம பேசி முடிச்சிட்டாரு. ஆனா பேசி முடிச்சுட்டு மறுபடியும் எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை காலத்திலுள்ள எந்த மாதிரி ஒரு தன்மைகள் அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்ற விஷயத்த குறிச்சு மறுபடியும் கண்டினியூ பண்றார் முன்னாடி இருந்த பாகத்துல இருந்தே. ஸோ அப்படின்னா 37 இருந்து எதைதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அறுவடை காலத்துல நடக்கிற சம்பவத்தை என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு. ஸோ அது எப்படி ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை எதுக்கு கோட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அறுவடையின் காலத்துக்குரிய சம்பவத்தோட மேட்ச் பண்ணி பேச போறாரு. நம்முடைய ஆண்டவர் பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல எந்த சம்பவத்தை கோட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா நோவாவை கோட் பண்ண போறாரு. ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் இப்ப எந்த மெத்தட் யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல நம்ம நிறைய மெத்தட் பார்த்துருப்போம். இப்ப இந்த மெத்தட் எதை அடிப்படையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைப் அண்ட் ஆன்டைப். இப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டைப் அண்ட் ஆன்டைப் மெத்தட் கொண்டு வரார். எதை எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நிழலா எடுத்து இப்ப 2ஆம் முறைகள் அதாவது அறுவடையின் காலப்பகுதியில் இருக்க அந்த சம்பவத்தோட மேட்ச் பண்ணி என்ன பண்றாரு நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. சோ வசனம் வாசிச்சோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா. ஆக்சுவலா மனுஷகுமார் வரும் காலம் இல்ல, பிரசன்ஸ் பரோஷியா வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லா தெரியும். அங்க நோவாவின் காலத்துல யார் இருந்தது அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா நோவா இருந்தார். அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது அங்க யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷகுமார் இருப்பார். வர போறார் இல்ல, ஆல்ரெடி வந்துட்டார். அதான் பிரசன்ஸ் ஆஃப் த சன் ஆஃப் மேன், அதான் பரோஷியா இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அடையாளத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த அறுவடையின் காலத்துல நம்முடைய ஆண்டவர் 2ஆம் முறையில் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய டைமிங் நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் வந்துட்ட டைமிங்ல இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க கோட் பண்ணிட்டார். அப்ப இப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு,
எப்படி இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் கோட் பண்றோம்னா அங்க இருக்கிற சம்பவத்தை நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது முன்னாடி போய் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நோவாவின் காலத்தை போய் பார்க்கலாம். சோ நோவாவின் காலத்துல நோவா என்ன பண்ணிட்டு இருந்தார். சோ அந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் 2ஆம் முறையில் வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில நம்ம செய்ய வேண்டிய வேலையை அங்க நோவா என்ன செஞ்சார பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்களா, அப்போ நோவா என்ன பிரசங்கிச்சு என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்படின்னா இப்ப நோவா என்ன பிரசங்கிச்சிருக்கார் அப்படின்றத நீதியை பிரசங்கிச்சிருக்கார். அப்ப நீதியை பிரசங்கிச்சிருக்காருன்னா நம்ம பிராக்டிகல் யோசிச்சு பார்க்கலாம். நோவா அவருடைய லாஸ்ட் டேஸ்ல அவர் அந்த நீதியை பிரசங்கிச்சிருக்காருன்னா என்ன பிரசங்கிச்சிருப்பார், எதை பத்தி பேசியிருப்பார்? இப்ப நம்முடைய நோவா பேசக்கூடிய காரியம் எதை சார்ந்தது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலகத்தினுடைய அழிவை சார்ந்த ஒரு பிரசங்கம் இருந்திருக்கும், பிரீச்சிங் இருந்திருக்கும். அப்படின்னா நோவா சொல்லிட்டு இருக்கிற பிரசங்கம் என்ன பிரசங்கம் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் உலகம் இப்ப வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகம் அழிய போகுது, தேவன் அழிக்க போறாரு. எதன் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலப்படைக்குமா அழி போறாரு, சீக்கிரமா தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? அதனோட பிரசங்கமா இருந்திருக்கும். அதனால தேவன் சொன்னாரு நோவாவை கூப்பிட்டு. அப்படின்னா நோவா இந்த மாதிரி பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னார், அழிய போகுது அப்படின்னு பிரசங்கிச்சார். ஆனா அங்க இருந்த ஜனங்கள் அதை எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்தா எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அவங்க நம்பாத ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. நோவா பேசிட்டு இருக்கிறார். இப்ப நோவா பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல சுற்றி இருக்கிற ஜனங்கள் நோவாவை எப்படி பார்த்திருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பார்? நோவா இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பார். உடனே எல்லாரும் கேட்டோம் எப்படி நோவா அழிய போகுது அப்படின்னா உடனே நோவா சொல்லியிருப்பார் ஜலப்பழையம் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே இது வரைக்கும் என்ன பார்த்தலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் முதலாம் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மழையே பார்த்தது இல்ல. மழையே பார்க்காத ஜனங்களுக்கு மழை வரும்னு சொன்ன உடனே நோவா பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு? நோவா பார்த்தோன்னே எப்படி 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 பார்த்திருப்பாங்க அவரை? உண்மையிலே ஏதோ நோவாவுக்கு ஏதோ மென்டலி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால இவர் வளர்ட்டு இருக்கிறாரு அப்படின்னு நோவாவை ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வையில் நம்ம பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, புரியாம பேசிட்டு இருக்கிறாரு, வளரிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நோவா தெளிவா இருக்கிறாரு. சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார பரியாசம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா நோவாவை பரியாசம் பண்ணிருப்பாங்க. அப்படி நோவா பரியாசம் பண்ணும்போது ஆனா நோவா எக்காரணத்தை கொண்டோம் தேவன் சொன்ன விஷயத்துல, தேவன் ஜலப்பிரளயத்துல அழிக்கணும்னு சொன்ன விஷயத்துல இருந்து எக்காரணத்தை கொண்டோம் நோவாவுக்கு விசுவாசம் குறையவே இல்லை. உறுதியான விசுவாசம் இருந்துச்சு. எவ்வளோ பேர் சொன்னாலுமே, எவ்வளவு பேர் கேலி பண்ணாலுமே, எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினாலுமே அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தார். ஆனா நோவா பார்த்தாரா ஜலப்பிரளயத்தை? மழைய பார்த்தாரா? தேவன் தனியா கொண்டு போய் இதாம்மா மழை பார்த்துக்கோ, இந்த மாதிரிதான் வர வச்சு அழிக்க போறேன் அப்படின்னு காமிச்சாரா? இல்ல. நோவாவும் பார்க்கல, அது எப்படி இருக்குன்னு நோவாவும் தெரியாது. ஆனா தேவன் சொன்னார்னா செய்வார், நடத்துவார். விசுவாசம் ஒரு உறுதியா இருந்துச்சு. ஆனா விசுவாசமான விஷயத்த சொல்லியும் அந்த ஜனங்க கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்துட்டாங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல ஜனங்கள் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க பாத்தீங்கன்னா ராட்சதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்களா? ராட்சதர்கள் ஒட்டுமொத்த அந்த அந்த காலப்பகுதியில ஜனங்களை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. சாதாரண மக்களால மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா இந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நோவா என்ன பண்ணிருந்தாரு பாத்தீங்கன்னா நீதியை பிரசங்கிச்சிருந்தார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இப்ப நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவா இருக்கிறோம், நோவாவோட குடும்பத்தாரா நம்ம இருக்கிறோம். நோவாவோட குடும்பத்தாரா இருக்கிறோம்னா
தேவன் நமக்கு என்ன காமிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலப்பகுதி முடிவுல இருக்கு. நம்ம இன்னும் சொல்ல போனா அறுவடையின் காலப்பகுதியில் முடிவுல இருக்கிற நம்ம, கிறிஸ்து வந்துட்டாருன்ற விசுவாசிக்கிற நம்ம, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ராஜ்யம், இந்த உலகம் தரை மட்டமாக போகுது, அழிய போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பிட்டு இருக்கிறாங்களா ஜனங்க? எல்லாரும் சந்தோஷமா அப்படியா பிரதர் அப்படின்னு கேக்குறாங்களா? இல்ல. ஆனா நம்ம சொல்ல சொல்ல இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ராட்சதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. நோவாவுடைய பேச்சை காது கொடுத்து கூட கேட்கல, கேலி பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு போயிட்டு உலக ஜனங்க மத்தியில உலகம் அழிய போகுதுங்க, இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, இந்த உலகம் ஒட்டுமொத்தம் தரைமட்டம் ஆக போகுதுன்னு சொன்னா நம்புவாங்களா? நோவா எப்படி ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற உலகம் பயங்கர லக்ஸூரியஸா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகம் எப்படி போய் அழிய போகுது? இது சாத்தியம் இல்லைன்ற நினைப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் இருக்கு. அங்க ராட்சதர்கள் எப்படி அங்க இருக்க ஜனங்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்களோ, நம்ம நல்லா தெரியும். அந்த ராட்சதர்கள் யாருக்கு கீழே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் விழுந்து போன தூதன் கீழே இருக்கிறாங்க. அப்படின்னா ராட்சதர்கள் சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள, விழுந்து போன தூதர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து எல்லா ஜனங்களையும் அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி மனுஷகுமார் வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில, அறுவடையின் காலப்பகுதியில ஒட்டுமொத்த மனுக்குலமோ ராட்சதர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. எந்த ராட்சதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலா பெரிய பெரிய ஹைட் வெயிட்டா இருக்கிற ராட்சதர்கள் இல்ல, பெரிய பெரிய கார்பரேட் ஜெயிண்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியினுடைய ஒரு ஒரு முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இன்னைக்கு உலகமே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போது உலக ஜனங்களும் எதை நம்பிதான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எதுல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த கார்பரேட் ஜெயினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு உலக ஜனங்கள் எந்தெந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்புக் இது ஒரு ஜெயிண்ட், அதே மாதிரி அமேசான் இது ஒரு ஜெயிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஜெயிண்ட் மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ், வேர்ல்டுல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இல்ல, பெரிய பெரிய பணக்கார முதலைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை நம்பிதான் இன்னைக்கு கவர்மெண்டே இருக்குது. நம்ம இந்தியா இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்தியால இருக்கிற பேங்கிங் செக்டார்ல இருக்கிற பொருளாதாரம் யாரை நம்பிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்கார முதலைகள் நம்பி இருக்குது. உதாரணத்துக்கு அம்பானி, அதானி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய பணக்காரர்கள். இவங்களை நம்பிதான் அவங்க கொடுக்கக்கூடிய மணியை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க மட்டும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவசியம் வெளியே வர முடியாது. இந்த மாதிரி வேர்ல்டுல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இந்த ஜெயிண்ட் பணக்கார முதலைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்குது. இப்படி அந்த பணக்கார முதலைகள் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நல்ல லக்ஸூரியஸா வச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நல்ல லக்ஸூரியஸா வாழ வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜனங்களை என்ஜாய் பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களும் தவறான விஷயத்துக்குள்ள வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி வழி நடத்திட்டு இருக்கும்போது அங்க எப்படி ராட்சத கட்டுப்பாட்டுக்குள்ள ஜனங்கள் எல்லாருமே இருந்தாங்களோ, அதே மாதிரி சொல்லி கூட கேட்கலையோ, இப்போ உலக ஜனங்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம யாராச்சும் போயிட்டு இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம், இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த லக்ஸூரியஸான இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அதான் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே. யோசிச்சு பாருங்களேன், நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்தாலுமா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்துச்சாங்க.
இது அப்படியே அழகா நம்முடைய ஆண்டவர் கோட் பண்ணியிருக்காரு. நோவாவின் காலத்தில் நடந்த மாதிரியே மனுஷகுமார் வந்திருக்கிற டைமிங் நடக்குனா 1874க்கு அப்புறமா இப்ப இப்ப அட் பிரசன்ட்ல இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருக்கா, பெருகி யோசிச்சு பாருங்க. இப்ப அட் பிரசன்ட்ல பூமியில அக்கிரமம் பெருகி இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பாவம், எக்கச்சக்கமான மோசமான ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல இப்ப அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்குது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்குது. நீ யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு கொடூரமா யோசிக்க முடியுமா? அவன் இந்த அளவுக்கு கூட யோசிப்பானான்றத இப்ப வரக்கூடிய நியூஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது. யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நம்ம கேள்விப்பட்ட ஒரு நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, கேரளால ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல பூஜை பண்ண போயிட்டு துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பார்சல் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு 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 அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவங்க ஒரு பெண்ணை கூட்டு வந்து கணவன் மனைவி வாழ்ந்து இருந்துக்கிறாங்க. வாழ்ந்து ஒரு கட்டத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பெண்ணை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வச்சு நல்லா குக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பீஸா எடுத்துன்னு போயிட்டு நாய்களுக்கு போட்டுருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம இருக்கணுன்றதுக்காக. சோ இந்த மாதிரி நிறைய மோசமான சம்பவங்கள் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த மாதிரி கூட ஒரு மோசமா யோசிக்க முடியுமா? இப்படி எல்லாம் கூட ஒரு ரூம் போட்டு யோசிப்பான்னு சொல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இருதயத்தில் நம்ம இருக்கிறாங்க. அவன் இருதயத்தின் நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாத இருக்கு. யோசிச்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க. நோவாவின் காலத்துல ராட்சதர்கள் வந்து எப்படி ஒரு மோசமான ஒரு பாவத்தை அங்க உருவாக்கிட்டு இருந்தாங்களோ, ஒரு மோசமான அருவருப்பான காரியத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள் நம்மளாம் கேள்விப்படுறோம். அப்படியே பேரலா என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சில நேரத்துல சில சகோதரர்கள் கேட்பாங்க, கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துருச்சுன்னா கொலை இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா ஒரு ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்து கோட் பண்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ மனுஷகுமார் வந்திருக்கிற டைமிங் நடக்கும் அப்படின்னா. அப்படின்னு அவர் இருக்கும்போது மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதா இருக்குதுன்றத அதோட எக்ஸ்ட்ரீம தேவன் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காமிக்க போறாரு, வெளிச்சம் போட்டு காமிக்க போறாரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததா இருக்குது. ஆனா இந்த மாதிரி உலகம் ஒரு மோசமான ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய கண்கள்ல யார் கிருபை கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா நோவாவுக்கு. அன்புடைய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய கிருபை, அவருடைய கண்கள் இருந்து கிருபை யாருக்கு இப்ப கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, நோவா எப்படி வாழ்க்கை வாழறாரோ, நோவா மாதிரி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவனுடைய கிருபை என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா. உண்மையிலே கிரேஸ் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது. உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள், நம்ம சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்ம வெளியே போயிட்டு உயிரோட பாதுகாப்போட வீட்டுக்கு திரும்பி வர்றோம்னா அது மிகப்பெரிய கிருபை. அவ்வளோ மோசமா இருக்குது இன்னைக்கு இந்த உலகம். ஆனா நோவாவுக்கு எப்படி தேவனுடைய கண்கள் கிருபை கிடைச்சோ, அதே மாதிரி சத்தியத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு தேவன் மூலமா கிருபை கிடைச்சிருக்கு. சோ இப்படி கிருபை பெற்ற நம்ம நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவும் அவர் குடும்பத்தாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும்
பேழைக்குள் பிரவேசியுங்கள். சோ இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் நோவாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆனால் உன்னோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். அப்படின்னா எதுக்குள்ள பிரவேசிக்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, பேழைக்குள்ள பிரவேசிக்க சொல்றாரு. அப்படின்னா நம்ம நல்லா தெரியும் எதை கட்டிட்டு இருக்கிறாங்க நோவும் அவன் குடும்பத்தான்னு பாத்தீங்கன்னா, பேழையை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம நல்லா தெரியும் இந்த பேழை எதை அடையாளப்படுத்துது. அங்க நோவோட குடும்பத்தார் கப்பல் கட்டிட்டு இருந்தாங்க. இங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்ம எதை கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் விசுவாச கப்பல் கட்டிட்டு இருக்கிறோம், விசுவாச பேழையை கட்டிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயத்துல சொன்னா பிரதர் சொல்லும் போது பேழை யாரை அடையாளப்படுத்த சொல்றாருன்னா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதாமா. அப்ப நம்ம யார கட்டிட்டு இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து அப்படிங்கிற பேழையை கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துங்கிற பேழையை கட்டிட்டு இருக்கிற நம்ம எதுக்குள்ள போயிடுமாமா, அதான் சொல்றாரு. ஆனால் உன்னோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். என்ன சொல்றார்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்து என்கிற பேழையை நம்ம கட்ட ஆரம்பிக்கணும்னா நம்ம உடன்படிக்கை போடணும். அப்ப நம்ம என்ன உடன்படிக்கை போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்கிற பேழையை கட்டுறதுக்கு ஞானஸ்நான உடன்படிக்கை. சோ ஞானஸ்நான உடன்படிக்கை அடையாளப்படுத்துறதுக்காக தான் அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20, 21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாத்தீங்களா? அப்போ அங்க அந்த ஜலப்பழம் வந்து எதை மூழ்கி அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா பூமியை மூழ்கி அடிச்சிச்சு. பூமியை மூழ்கி அங்க இருந்த ஜனங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போச்சு அந்த ஜலப்பழம். கரெக்டா இல்லைங்களா? ஜலப்பழத்துல மூழ்க வச்சது மரணத்துக்குள்ள கொண்டு போச்சு. அதே மாதிரி பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நோவாவுடைய ஃபேமிலி பேழைக்குள்ள போயிட்டு அந்த பேழை என்ன பண்ணிச்சாமா, ஆக்சுவலா அது வந்து ஒரு சப்மரைன் ஒரு கப்பல் மாதிரி கட்டியிருந்தது. யாருன்றது நோவா. சோ அந்த ஜலப்பழை வரும்போது அந்த பேழை கிளம்பும் போது அது ஒரு பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க மூத்த சகோதரர்கள், அது ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கி அதெல்லாம் எழுந்துச்சு. தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பேழைக்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றோம். அதான் வசனம் பேதுரு சொல்றார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையா இருந்து இப்பொழுதும் நன்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. அப்படின்னா இந்த ஒரு மூழ்கி எந்திரிச்சு எதை அடையாளப்படுத்துன்னு சொல்றாரு பிரதர் சொல்லும் போது, நம்ம கிறிஸ்துக்குள்ளா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி உலக ஜனங்கள் அந்த ஜலப்பழையும் மரணத்துக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரி அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து எதை அடையாளப்படுத்து பாத்தீங்கன்னா, நாம் மரணத்துக்குள்ள போயிட்டு மாம்சத்துக்கு மறிச்சு நாம் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம் அப்படின்றத இது அடையாளப்படுத்துதா இருக்குது. அப்போ கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம் வெளியே வந்த நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்குரிய வாழ்க்கை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குரிய வாழ்க்கை இல்லை. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அங்க எப்படி நோவோட குடும்பத்தார் பேழை கட்டுறதை மட்டும்தான் குறிக்கோளை வச்சுனாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே நம்முடைய வாழ்க்கையில எதைதான் கோலா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரியவைகள் இல்ல மேலானவைகளே நாடணும். இந்த பூமிக்குரிய விஷயத்த பூமிக்குரிய காரியத்தை உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கல. நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது பரத்துக்குரிய காரியத்துக்காக. அதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சோ உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் நம்ம இருக்கு மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது அவரோடு கூட
மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ நமக்கு தெளிவா பவுல் சொல்லிட்டார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நடக்கும். அப்படின்னா இந்த ஒரு அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற புது சிருஷ்டி, உலகத்தார் பூமிக்குரிய காரியத்தை, பூமிக்குரிய ஆசைகளை, பூமிக்குரிய விருப்பத்தை நாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அழிவே பிடிக்காது. அழின்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆனா பேழையை கட்டி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்முடைய நோக்கம் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகள் நடக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசை, நம்முடைய கிரியை எல்லாமே எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துக்குரிய அந்த விருப்பத்தை சார்ந்துதான் நம்ம இருக்கணும். இம்மார்டாலிட்டிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம மகிமையில போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்முடைய கிரியை ஒவ்வொன்றுமே பரலோகத்துக்கேற்ற ஒரு கிரியா இருக்கணுமே தவிர மாம்சத்துக்குரிய கிரியா இருக்கக்கூடாது. அதான் சொல்ற, ஏனென்றால் நீங்கள் மறிச்சிட்டீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நம்ம செத்துட்டு நாம மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறோம்னா அது யாருக்காக வாழ வந்திருக்கும்? தேவனுக்காகவும் கிறிஸ்துடைய அடிச்சுவதை பின்பற்றதுக்காக தான் நமக்கு இந்த ஜீவன் கிடைச்சிருக்குது. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட பின்னாடி நம்ம இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்ம பண்ண அந்த கான்சென்ட்ரேஷன் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் ஓபன் பண்ணி. அதாங்க நோவா என்ன பண்ணா தெரியுங்களா? நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிடப்பட்டதை எல்லாம் அவன் செய்து முடித்தான். என்ன சொன்னாரோ தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பர்ஃபெக்டா பின்பற்றி முடிச்சார் செஞ்சு. அப்படின்னா நம்மளும் கான்சென்ட்ரேஷன்ல தேவனுக்கிட்ட என்ன அர்ப்பணிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தேவனே என் சித்தம் இல்ல உம் சித்தம் செய்யன்னு வந்துட்டோம். வந்து நாம தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா? நோவா முடிச்சிட்டார். ஆனா அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, செஞ்சு முடிக்கணும். என்ன செஞ்சு முடிக்கணும்? அவங்க எப்படி கப்பல் கட்டி முடிச்சாரோ அந்த மாதிரி கப்பல் கட்டி முடிக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சு முடிக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்சு முடிக்கணும். இப்ப அந்த கப்பல் யாரை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்தோம்? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்தோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில யாரை கட்டி முடிக்கணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை கட்டி முடிக்கணும். அப்படி நம்முடைய கோல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எதை மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் கட்டி முடிக்கிறது மட்டும் தான் நம்முடைய கோலா இருக்கும். எப்படி கட்டி முடிச்சான்னு தெரியுங்களா? குடும்பமா சேர்ந்து கட்டி முடிச்சாங்க நோவாவுடைய குடும்பத்தார். அந்த மாதிரி விசுவாச குடும்பத்தாரா இருக்கணும்னா நம்ம எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவைன் ஃபேமிலியில போய் சேரக்கூடியவர்களா நம்ம மைண்ட் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்கிற பேழைய டெய்லி நம்ம எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கட்டுறது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோவா பேழையை கட்டுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணிருப்பார்? அவர் குடும்பத்தை எப்படி ஒர்க் பண்ணிருப்பாங்க? காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எதுதான் அவருடைய கோலா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, பேழையை கட்டுறது மட்டும்தான் கோலா இருந்திருக்கும். முக்கியமான பிரதானமான விஷயமா தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம லைஃப் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம காலையில் எந்திரிச்சதுல இருந்து நம்ம கிறிஸ்துடைய குணலட்சணத்துக்கு ஏற்ற ஒரு குணலட்சணம் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்துருக்கோமா? காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும். நம்ம ஆபீஸ் போறோம், அந்த ஆபீஸ்ல இருக்கிறது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக இல்ல, அந்த ஆபீஸ்லயும் கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்கணும். அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தின் மூலமா கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்கறதுக்கு சூழ்நிலை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும். அப்படின்னா ஒவ்வொரு காரியமுமே நம்ம எதை சார்ந்துதான் நம்முடைய வேலைகள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நம்ம டே டு லைஃப்ல வளர்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய வேலைகள் இருக்குமே தவிர உலக பிரகாரமான நோக்கத்துக்காக, உலக பிரகாரம் லக்ஸூரியஸ்க்கான வாழ்க்கைக்காக நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் இருக்கவே. நோவா பேழையை கட்டுறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி இருப்பார்ல, சேகரிச்சு ரெடி பண்ணி இருப்பார்ல, அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எப்படி கேலி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே காது கொடுத்து கூட யார் கேட்கல என்பது நோவாங்க. அவர் குடும்பத்தார் கேட்கல. அவருடைய குடும்பத்தார் எவ்வளோ ஈவில் ஸ்பீக் பண்ணாலுமே, எவ்வளோ ஈவில் சர்மைஸ் பண்ணி வந்து பேச்சுக்கள் வந்தாலுமே அது எதுவுமே அவங்க வரி பண்ணல. அதை பத்தி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கல. ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு பர்பஸ், பேழையை கட்டி முடிக்கணும்.
டைமுக்குள்ள முடிக்கணும் சொல்லிட்டார். ஜலப்பலையை வர வைக்க போறாங்க. அந்த டைமுக்குள்ள கட்டி முடிக்கலன்னா யாரும் அழிஞ்சு போயிடுவாரு பாத்தீங்கன்னா, நோவாவும் அவங்க குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ அங்க கேலி பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஆக்சுவலா கேலி பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலையை ஸ்லோ பண்றாங்க. கரெக்ட் தானே? கேலி பண்ணி பரியாசம் பண்ணி அவங்களோட வேலையை ஸ்லோ பண்றாங்க. அப்படி ஸ்லோ பண்றது மூலமா யாருக்கு டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கு டேஞ்சர். ஆனா அந்த வேலையை ஸ்லோ பண்ணதுனால நோவா ஸ்லோ ஆயிட்டாரா? இல்ல. அவர் என்ன வேகத்துல ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த வேகம் இன்னும் வேகம் போச்சே தவிர எக்காரணத்துக்கும் வேலையை என்ன பண்ணலாம் ஸ்லோ பண்ணுங்க. அப்படின்னா நம்ம கிறிஸ்துடைய குணலட்சணத்தை காண்பிக்க ஓடி இருக்க நம்ம புது சிஷ்ணி வளர்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய புது சிஷ்ணி வளர்ச்சியை தடுப்பதற்கு கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி, உலகத்தாரும் சரி, சொந்த பந்தங்களும் சரி பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம குணலட்சணத்தை ஸ்லோ பண்றதுக்கு யாரெல்லாம் பரியாசம் பண்றது வாய்ப்பு? சபை கண்டிப்பா இன்னும் சபையை பரியாசம் பண்ணாது, ஸ்லோ பண்ண வைக்காது. அப்படி யார் ஸ்லோ பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரியாசம் பண்ண கூட்டத்துல திரள் கூட்டமும் அடங்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டத்தார் என்ன ஆசை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆசை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்கு இருக்கும். அப்படின்னா திரள் கூட்டத்தாரும் யார பரியாசம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உண்மையா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிற புது சிருஷ்டியை பரியாசம் பண்ணுவாங்க. பிரதர் இப்படி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் பிரதர், இப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க, உங்களுடைய நேரத்தை உலகத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்துங்க. சத்தியம் சத்தியம் தேவனுடைய ஊழியன்னு அப்படியே சுத்திட்டு இருக்காதீங்க. உலகத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்துங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்களுடைய பணத்தை எல்லாம் தேவனுக்காக செலவு பண்ணாதீங்க. அப்படி ஃபியூச்சருக்கு என்ன ஆகுறது? உங்களுடைய ஹெல்த் இப்பயே எப்படி பண்ண உங்களுடைய ஹெல்த் என்ன ஆகும்? ரொம்ப மோசம் போயிடுமே, கொஞ்சம் பாத்துக்குங்க, லைஃப் லாங் வாழறதுக்கு பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு 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 ஸ்லோ பண்ணக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செய்வோம். அப்படி ஒரு புது சிருஷ்டி எக்காரணத்து கொண்டும் அவங்க கப்பல் கட்டுற வேலையில சோர்ந்து போகாம செஞ்சுட்டே இருக்கணும். எப்பேற்பட்ட பரியாசமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. கூட இருக்கிற சகோதரர்கள் கூட நம்முடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்கு, நம்முடைய ஓட்டத்தை ஸ்லோ பண்றதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா கூட அது கொஞ்சம் கூட நம்ம இடம். கப்பல் கட்டணும்னா கப்பல் கட்டுறதா வேலை. அது யார் முன்னாடி வந்து நின்னாலுமே அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்லோ பண்ணிடுவோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, நோவா அந்த மாதிரி வேலை செஞ்சு கப்பலை கட்டி முடிக்கும் போது தேவன் அவருக்கு சில அடையாளம் காமிச்சார். என்ன அடையாளம் காமிச்சான்னு பாத்தீங்கன்னா, நோவா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது பர்ஃபெக்ட், நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு சில அடையாளம் காமிச்சார். என்ன அடையாளம் காமிச்சார்னா, நோவா பேழையை கட்டி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மிருகங்கள் எல்லாம் கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. நோவா போயிட்டு எல்லா மிருகத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலைகள் டைம் வரும்போது தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மிருகங்கள் பேழைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆட்டோமேட்டிக்கா பேழை நோக்கி என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா மிருகங்கள் வர ஆரம்பிச்சு. அப்படி வரக்கூடிய மிருகங்கள் தான் நோவா என்ன பண்ண தரம் பிரிச்சு என்ன பண்றா உள்ள சேர்க்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் நடக்கும்போது நோவாவும் அவன் குடும்பத்தாருக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில? தேவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் யாருக்கு இருந்திருக்கும்? நோவோட குடும்பத்தார் இருந்திருக்கும். சுற்றி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா நடக்குது? பேழை கட்டுறாரு, மிருகங்கள் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது, இந்த பேழைக்குள்ள மிருகங்கள் ஜோடி ஏற்றுறாரு, என்ன நடந்துட்டு இருக்குது? ஆனா இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதை பார்க்கல, ஜலப்பிரளயத்தை பார்க்கல. ஆனா என்ன மிகப்பெரிய டெஸ்ட் நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின்
மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 7 நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 days கழிச்சுதான் ஜலப்பிரளயம் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நோவா கப்பல் கட்டிட்டு உள்ள போயிட்டாரு. நோவா ஒரு குடும்பத்தை உள்ள போயிட்டாங்க. மழை வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியே இருக்கிற ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துப்பாங்க? மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமா பேசியிருந்தாங்க. ஆனா உள்ள போய் உட்காந்துட்டாரு நோவா, அவனோட குடும்பத்தார். மழையே வரல. ஃபர்ஸ்ட் டே ஆகுது, செகண்ட் டே ஆகுது, தேர்ட் டே ஆகுது. எப்படி இருந்திருக்கும் சுற்றி இருக்கிறவருடைய பரியாசம், கேலி. பிராக்டிகல் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ மழை வருதுன்னு சொல்றாராமா, கப்பலுக்குள்ள போயிட்டாராமா, உள்ள போய் என்ன பண்ணி இருக்காரு? உட்கார்ந்துருக்கிற குடும்பமா அப்படின்னு ஒரு மோசமான ஒரு கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? 7 days. ஆனா நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? 2 நாள் ஆயிருக்கும், 3 நாள் ஆயிருக்கும், 4 நாள் ஆயிருக்கும், 5 நாள் ஆயிருக்கும். நோவா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட அசரல. உறுதியான விசுவாசத்துல பண்ணாரு. பாத்தீங்கன்னா, மழை வந்து அழிக்கிறேன்னு தேவன் சொன்னார்னா ஜலப்பளை வந்து அழிக்கும். அழிவு வரும், கண்டிப்பா நடக்கும். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, லேட் ஆகுது தெரியுதே, லேட் ஆகுற மாதிரி தெரியலாம். ஆனா தேவன் நினைச்ச டைம்ல, சரியான டைம்ல அந்த அழிவு கொடுப்பாரு. வெயிட் பண்ணாரு. என்ன ஆச்சரியனா அந்த கதவை யார் மூடிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனே அடைச்சிட்டாரு. வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யார் க்ளோஸ் பண்ணிட்டார்? தேவன் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா மழை வருதுன்னு கன்ஃபார்ம். 6 நாள் ஆகுது, மழை வரல. 7ஆவது நாள் ஆகும்போது 7th day என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகுது. வானத்தின் மதவுகள் உடைஞ்சு விடுது. பூமி பிளந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஊற்று கண்கள் வெளியே ஊத்துது, மழை கொட்டுது. எல்லாமே அடிச்சு நொறுக்கும் போது யார் யார் பரியாசம் பண்ணிருந்தாங்களோ, யார் யார் அழிக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு பயம், கலக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்காத டைம்ல, அவங்க நடக்காது நினைச்ச டைம்ல ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சு. இந்த உலக ஜனங்கள், 1ஆம் உலக காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த ஜனங்களும் டோட்டல் வாஷ் அவுட். யார் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க பாத்தீங்கன்னா, கப்பல் கட்டி கப்பலுக்குள்ள போனவங்க மட்டும் காப்பாற்ற. எத்தனாவது நாள் மழை வந்துச்சு? 7th day மழை வந்துச்சு. 7th day மழை வந்து ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணிச்சு. அதே மாதிரி நோவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சோ, மனுஷகுமார் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதி நடக்கும். அப்படின்னா நம்ம நல்லா தெரியும், இந்த அறுவடையின் காலப்பகுதியில 7 வாதைகளை ஊத்துறாரு. அந்த 7 வாதைகள்ல 7ஆவது வாதையை ஊத்தும் போது இட் இஸ் பினிஷ், இட் இஸ் டன் அப்படின்னு இருக்கும். 7ஆம் வாதையை ஊத்தும் போது அப்படின்னா, அங்க எப்படி 7ஆவது நாள்ல மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து, பிரளயம் வந்து அடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிருச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு அறுவடையின் காலத்துல 7ஆம் வாதை ஊற்றப்படும் போது என்ன ஆகும் போது பாத்தீங்கன்னா, பினிஷ் பண்ற போறாங்க. அதான் எப்படி பாக்குறோம், அங்க ஜலப்பிரளயம், இங்க அர்மகதோன் அப்படின்னு ஒரு யுத்தம் வந்து என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம ஷேக் பண்ணி தூக்கி போயிடுச்சு. யார் யார் இந்த உலகம் அழியாதுன்னு நினைச்சிருந்தாங்களோ எல்லாரும் விழி பிதுங்கி பார்க்க போறாங்க. ஐயோ சொல்லிட்டு இருந்தாங்களே, நம்ம கேட்காம போயிட்டுமேன்றது என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நோவாவுடைய வார்த்தைக்கு மிக பவர்ஃபுல் இருந்திருக்கும். ஐயோ நோவா சொன்னாரே கேட்கலையே. அதே மாதிரி அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கடைசி காலத்துல இருக்கிற ஜனங்கள், இந்த மகா விபத்துக்கு மாட்டக்கூடிய ஜனங்கள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல யாரும் மாட்டுவாங்க தெரியுங்களா? திரள் கூட்டம் மாட்டோம்.
திரள் கூட்ட சொல்லும். அப்பே சொன்னாங்க பிரதர்ஸ், கூட இருந்த சகோதரர் சொன்னாங்க, பிரதர் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி ஓடிட்டு தான் மாட்டிப்போம், சீக்கிரம் வாங்க சொன்னாங்க. நாங்க அவங்கள கிண்டல் பண்ணோம். ஆனா கடைசியில பார்த்தா நாங்க தான் கிண்டல் பண்ணக்கூடிய தன்மைக்கு நான் இருந்துட்டோம்னு யார் ஃபீல் பண்ணுவாங்க? திரள் கூட்ட தான் ஃபீல் பண்ணுவோம். சாதாரண உபத்திரம் இல்லைங்க, மகா உபத்திர காலப்பகுதி. அந்த மகா உபத்திர காலப்பகுதி வரும்போது மிகப்பெரிய ஒரு அழிவு பூமியில கொண்டு வந்திருக்கு. அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் 38, 39. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சோ கோட் பண்றார் நம்முடைய ஆண்டவர் அழகா. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கம்மா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சாமா? அழிவு வரப்போதுன்னு சொல்லும் போது அது 1% கூட அப்படி வரும் போல தெரியுதே, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்னு ஒரு சின்ன அலர்ட் கூட யாரும் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த காலப்பகுதி வாழ்ந்த ஜனங்கள் எடுத்துக்கல. புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் லைஃப், நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா நாளும் இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க நோவாவுடைய காலத்துல. நம்முடைய ஆண்டவர் சொன்னார், ஜலப்பளம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் போகும் மட்டும் உணரவே இல்லை. ஒரு துளி கூட ரியலைஸே பண்ணல. இந்த மாதிரி நடக்குமா, நடந்துச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் எதுக்கும் நம்ம அலர்ட்டா இருக்கலாம், எதுக்கும் நம்ம ஜாக்கிரதை ஆகலாம்னு பண்ணல, கொஞ்சம் கூட உணரல. வாரி கொண்டு போகிற வரைக்கும். இப்ப அடுத்து நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வரும் காலத்தில்னா இங்க வரும் காலம்னா வரப்போறார் அப்படின்னு இல்ல, பரோசியா வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நடக்கும். யார் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில? நோவோட காலத்துல எப்படி நடந்துச்சோ நம்ம ஆண்டவர் வந்திருக்கிற டைமிங்ல நடத்தப்படும். அப்படி 1872 நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப அறுவடை காலப்பகுதி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அந்த அறுவடை காலப்பகுதியை முடிக்க போறாரு. இந்த அறுவடை காலம் முடிக்க போற கூட இந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்வு உள்ளவர்களா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அழிவு வரப்போது, முன்னாடி நம்ம ரெடி ஆயிருக்கலாம், கப்பல் கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா இங்க சொல்லப்பட்ட மாதிரி இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்க ஜனங்கள் எப்படி இருப்பான்னு பிரதர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, these things are not signs of wickedness. எது? குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் இருக்கிறது எப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விக்கடான ஒரு விஷயம், ஒரு தவறான ஒரு பாவமான விஷயம் எடுத்துக்க வேண்டாம். But mentioned to show us that there will be no outward sign to indicate to the world the time of the second presence of Christ. இந்த உலக ஜனங்கள் எப்படி இருந்துட்டாங்க சொல்றேன்னா, அது பாவம் இல்ல, ஆனா எந்த விதத்துல எந்த ஒரு இண்டிகேஷனையும் காமிக்கலையா நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாருன்னு விஷயத்த இந்த உலக ஜனங்கள் அது புரிஞ்சுக்காம என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் லைஃப் வாழ்ந்துருக்காங்க. அதான் சொல்றேன்னா, எவ்ரிடே ரொட்டீன்ஸ் ஆர் அன்இன்டரப்டட். டெய்லி ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு, அந்த ரொட்டீன் லைஃப் இன்டரப்டே ஆகலையும், அது தொடர்ச்சியா நடந்துச்சான். The world eats, drinks, plans for and consummates marriage. புசித்து குடித்து திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க, to build future generation. பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதுல நோக்கமா இருந்தாங்க தவிர கப்பல் கட்டக்கூடிய விஷயத்துல யார் நோக்கமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, உண்மை சபை. அதுலயும் சொல்ல போனா 140,000 பேர் அவங்க எது நோக்கமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, பேழை கட்டுறதுக்கு நோக்கமா இருந்தாங்க. ஆனா உலக ஜனங்கள் as usual life. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக யார் வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி வாழலாம் அப்படின்றார். அப்படின்னா ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே கிறிஸ்து என்கிற இந்த பேழைய கட்டிட்டு இருக்கிற ஒரு வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, உலகத்தார் என்ன நோக்கத்துக்காக வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த நோக்கத்துக்காக வாழறதுக்காக நீங்களும் நானும் வரல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்படின்னா தான் நம்ம பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 7:29 மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனி வரும் காலம் குறுகிறதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாத போல வாழ. அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வரல இங்க அப்போஸ்தலன் பவுல். ஆனா எதை அதிகமா ப்ரிஃபர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா என்னை போல இருந்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா மேரேஜ் பண்ணிக்கிறது பாவம் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. பிள்ளைகள் பெற்றுக்கொள்றது பாவம் சொல்லியிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பிளஸிங்ஸ் தான். ஆனா ஆனா அது இருந்துட்டாலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் பிள்ளைகள் இருந்துட்டாலும் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலம் இனி வரும் காலம் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதது போல. எப்படி பிரதர் இது? மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதது போல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் அழகா கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. None. We should not reckon our earthly relationship as being the highest and the best of all things. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய ரிலேஷன்ஷிப்ப இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் மேலானதா நம்ம பண்ணிடக்கூடாது வச்சிருக்கூடாது. அதான் சொல்றாரு, ignoring earthly relationship as much as possible and setting the affection specially upon heavenly things. நம்ம இந்த பூமிக்குரிய இந்த ரிலேஷன்ஷிப்ப இக்னோர் பண்ணிட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எதை ஹையா நம்ம வைக்கணும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வைக்கணும் பாத்தீங்கன்னா ஹெவன்லி திங்ஸ், பரத்துக்குரியவர்களை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வைக்கணும், முதன்மையா வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க. அதான் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு ரீபிரின்ஸ் 9:01 the establishing of an earthly home and the rearing of an earthly family should not be the ambition of the saints. பரிசுத்தவான்களுடைய ஒரு ஆம்பிஷன் எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய வீடை கட்டுறதோ பூமிக்குரிய குடும்பத்தை டெவலப் பண்றதோ பூமிக்குரிய காரியத்தை அதிகப்படுத்துறதோ யாருடைய வேலை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய வேலை இல்லை. பரிசுத்தவானுடைய வேலை என்ன பாத்தீங்கன்னா பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனைவிகள் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் மனைவிகள் இல்லாத மாதிரி வாழணும், பிள்ளைகள் இல்லாத மாதிரி வாழணும். அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா மனைவிகள் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தேவனுடைய ஊழியத்துல தேவனுக்காக. மனைவிகளும் கணவர்மானவர்களும் 2 பேரும் சேர்ந்து யாருடைய விருப்பத்தை முதன்மையா வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அதை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா கூட அவங்க செகண்டரி தான். தேவனுடைய ஊழியத்துல தேவனுடைய காரியங்களை குணலட்சணத்தை மாற்றிதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருக்குமே தவிர மற்ற எல்லாமே செகண்டரி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் பாவம் இல்லை. ஆனா அது இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நம்முடைய புது சிருஷ்டியை வளர்க்கறது தான் நம்முடைய நோக்கமா இருக்குன்றத பிரதர் அதான் ஒரு செயின்ட்னுடைய ஆம்பிஷன். அதான் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல், அழுகிறவர்கள் அழாத போலவும் சந்தோஷப்படுவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், புது சிருஷ்டியாருக்கு நம்ம அனுபவிச்சுக்கிறோம். ஆனா எப்படி அனுபவிக்கணும் தெரியுங்களா? இந்த உலகத்திலே பர்மனண்டா இருக்கிற நோக்கத்துக்காக அனுபவிக்காது. இந்த உலகத்தை எதுக்காக அனுபவிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல புது சிருஷ்டி எப்படி நான் வளர்க்கணும், இந்த உலகத்தை எப்படி புது சிருஷ்டி வளர்க்க எப்படி பயன்படுத்தணும். ஆபீஸுக்கு போறேன்னா இங்க எப்படி புது சிருஷ்டி நான் வளர்த்துக்கணும், வீட்டுல கணவன் மனைவியோட இருக்குன்னா இங்க எப்படி புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும், பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல இருக்குன்னா இந்த விஷயத்துல எப்படி நான் புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும். அதே மாதிரி சொந்த மத்தியில போறோம்னா அங்க எப்படி நான் புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டூலா பயன்படுத்தணும். புது சிருஷ்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்கு. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இதெல்லாம் மாயை. இந்த மாயான உலகத்துல புது சிருஷ்டி அழியாத ஒரு கேரக்டரை வளர்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாம் நம்ம யாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும். அதான் பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3:4 2 பேதுரு 3:3 முதல் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து சுய இச்சைகளின்படியே நடந்து என்ன பண்ணுவாங்களாமா? கடைசி நாட்கள். எந்த கடைசி நாட்கள்? இந்த அறுவடையின் காலத்துல
கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்வார்கள். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் மத்திய 24 நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தை எப்படி நினைச்சு அந்த மாதிரி நடக்கும், வாரில் போயிடும் மகாபுத்திரம் காலம் வந்து. சீக்கிரம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கங்க, சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் மாத்திக்கங்க. ஏன்னா நான் வந்துட்டேன், வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாமே ரிவீல் ஆயிட்டு இருக்கு, எல்லாருடைய மோசமான கேரக்டர் வெளியே காமிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு உள்ள ஓடுங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் எச்சரிச்சுக்கும் போது ஒரு குரூப் சொல்லுவாங்களாமா, என்ன சொல்லுவாங்களாமா, பரியாச குரூப். ஆமா, இவங்க பேர் கடைசி நாட்களில், எந்த கடைசி நாட்கள், அறுவடையின் காலத்துல கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படி நடந்து. அப்படின்னா பரியாசம் பண்ணக்கூடிய எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா சுய இச்சையின்படி. அப்படின்னு அர்த்தம், தாங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு தாங்க விருப்பப்படி வாழறவங்களுக்கு எது பிடிக்காதான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்துட்டாரு அழிச்சிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னா விரும்ப மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு சீக்கிரத்துல வரப்போதுன்னா விரும்ப மாட்டாங்க. கேட்பாங்களாமா, என்ன கேட்பாங்கன்னா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குதே கேட்பாங்க. 1871 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு நீங்க, சரி ஓகே, இயேசு கிறிஸ்து ராஜா வந்துட்டாருன்னு சொல்றீங்க, ஓகே, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருக்கே, பல வருஷமா அப்படியே இருக்கிறது. என்ன மாறி இருக்கு? சிங்கம் மாட்டக்கோள் வைக்கோல் தின்னுதா? புலி வெள்ளாட்டுக்கூடிய படுத்துக்குதா? எல்லாம் மோசமான விஷயத்தையும் அழிச்சிட்டாரா கிறிஸ்து? அப்படி ராஜ்யம் பர்ஃபெக்டா இருக்கணும்ல, எல்லாம் அப்படியே இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்டு பரியாசம் பண்ணுவாங்கம்மா. அதான் சொல்றாரு, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்பாங்கம்மா, அப்படி தொடர்ந்து வாசிங்க. பூர்வ காலத்தில் தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் அழிந்து என்பதையும் அறியாமல் இருக்கு. அங்க நோவா பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே சேஞ்ச் இல்ல, எதுவுமே சிம்டம்ஸே இல்ல. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண வாரத்துக்கான எப்படி அந்த ஜனங்கள் உள்ள என்டர் ஆகினாங்களோ அந்த முதலாம் உலகத்துல அப்படியேதான் இருக்கு. நோவா வந்து அழிவு மழை ஏன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. அவங்க எதிர்பார்க்குறது அவுட்டர் சேஞ்ச், வெளிப்படையா தெரியணும். ஆனா ஆனா அவருடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோவாவின் நாட்டில் நடந்த மாதிரி மனுஷகுமார் நாட்டில் நடக்கும். அவங்க எதிர்பார்க்காத டைம்ல வாரிக்கொள்வார். அதே மாதிரி இன்னைக்கு எதிர்பார்க்காத ஜனங்கள் எதிர்பார்க்காத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மகா உபத்திர காலம் வந்துடும். ஆனா இது யார் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்துதான் செய்வார். ராஜா வந்துதான் அவர் ராஜ்யத்துல இருக்கிற அசுத்தமான காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுறார். அப்படி எடுத்து போடக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு எப்போ இப்படி வர எதுவுமே மாறல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதை மாற்றத்துக்கான ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த மாற்றத்துக்கான டைம் வரும்போதுதான் வெளிப்படையா எல்லாமே தெரியும். அப்போ போய் ஆமா மாறிச்சுன்னு சொல்லி நம்ம மாறாம இருந்தோம்னா மிகப்பெரிய ஒரு சோதனைகளும். அதான் சொல்ற, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றின ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினம் என்பதையும் அப்போது இருந்த உலகம் ஜலப்படையத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதான அறியாமல் இருக்கிறாங்க. எப்படி அவங்க தெரிஞ்சுக்காம இருந்தாங்களோ அழிய போற விஷயத்த, அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல இருக்கிற ஜனங்கள் தெரியாம இருந்துப்பாங்க. ஆனா எது வந்துடும், அழிவு வந்துடும். முன்னாடியே தேவன் வான் பண்ணிட்டார், நோவான் காலத்துல நடக்கிற மாதிரி நடந்துரும். அந்த அழிவுல நீங்க மாட்டாம இருக்கணும்னா, நம்ம மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? வேலை கட்டி ஆகணும். டெய்லி லைஃப்ல கப்பல் கட்டுற வேலை தான் அவருடைய பிரதானமான வேலையா இருக்கு. பிரதர், பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் நான் வளர்த்துட்டேன், நான் நல்லா பணம் சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வளர்க்குறேன். இது ஒரு புது சீசனோட நோக்கம் இல்லை.
நம்முடைய புது சிருஷ்டி நோக்கம் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, நம்முடைய தாளந்துகள், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே தேவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுக்காக நம்ம திருப்பி செலுத்தி புது சிருஷ்டி நம்ம வளர்த்துக் கொள்ளதான் மிகப்பெரிய ஒரு கோலா இருக்கணும். கப்பல் கட்டுறது மட்டும் தான் கோலா இருக்கணும். ஓடி ஓடி எங்க ஓடினாலுமே, எந்த ஊருக்கு ஓடினாலுமே கப்பல் கட்டுறது வந்து அது குறி என்ன பண்ணிட்டு மாறிடவே கூடாது. இதான் நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல எப்படியாப்பட்ட ஒரு எச்சரிப்பான விஷயத்த நம்முடைய ஆண்டவர் இங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் பாத்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அப்பொழுது வயலில் இருப்பார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப நம்முடைய ஆண்டவர் இங்க அப்பொழுதுன்னு ஏன் சொன்னாரு? 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஏன் வயலை பத்தி பேசுறாரு? அந்த வயலில் இருக்கிறவன் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான்னு சொல்லியிருக்கு. இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்றத குறிச்சு தேவனுக்கு சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பொறுமையாய் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாள் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்படாத ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு தொடர் பாடத்துக்கும் நம்ம கடந்து செல்லலாம். நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் நம்ம 1000 வருட அரசாட்சியினுடைய பாடங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதிலும் விசேஷமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரத்துல வசனம் 37 இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எத்தனாவது பாகம்னு பார்த்தோம்னா 9வது பாகம். ஸோ அது எதில் நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவர் முதலாம் முறையில வந்து பின்னாடி நடக்க போற தீர்க்க தரிசனத்தை முன்கூட்டியே சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்முடைய ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசனத்தை நம்ம 1 by 1 பார்த்துருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது 9வது பாகம் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த ஒரு வசன பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 37 இருந்து 44 இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த பகுதியில எதை பத்தி போட்டிருக்கு, எதை பத்தி நம்முடைய ஆண்டவர் பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா கேரக்டரைசேஷன்ஸ் ஆஃப் த ஹார்வெஸ்ட். அதாவது அறுவடையின் காலத்துல நடக்கக்கூடிய அறுவடை காலம் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்க பேசுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சமாதான ராஜ்யம் எவ்வளவு கிட்ட இருக்கு, எவ்வளவு நெருக்கத்துல இருக்கு அப்படின்றத குறிச்சு டேட்டா கொடுக்காம அது எவ்வளவு கிட்ட இருக்குன்ற விஷயத்த குறிச்சு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப அருகில் இருக்கின்ற விஷயத்த குறிச்சு காரியத்தை நம்ம டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சு நம்ம மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் இந்த 37ஆம் வசனத்துல எதை கோட் பண்ண போறாரு அப்படின்னு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா எதனுடைய கண்டினியூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 16 இருந்து 21 வரைக்கும் வாசிச்சோம் இல்லைங்களா? என்ன 16 இருந்து 21 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை காலத்துல நடக்கக்கூடிய ஒரு மோசமான சம்பவங்கள் எப்படி இருக்கும், அந்த டிசப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காரியத்தை பார்த்து முடிச்ச உடனே நம்முடைய ஆண்டவர் அடுத்து எதுக்குள்ள போனார்னு பாத்தீங்கன்னா சமாதானமான ராஜ்யத்தை குறிச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது எவ்வளவு கிட்ட இருக்குன்ற விஷயத்த குறிச்சு அப்படின்றத பத்தி நம்முடைய ஆண்டவர் நம்ம பேசி முடிச்சிட்டாரு. ஆனா பேசி முடிச்சுட்டு மறுபடியும் எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை காலத்திலுள்ள எந்த மாதிரி ஒரு தன்மைகள் அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்ற விஷயத்த குறிச்சு மறுபடியும் கண்டினியூ பண்றார் முன்னாடி இருந்த பாகத்துல இருந்தே. ஸோ அப்படின்னா 37 இருந்து எதைதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அறுவடை காலத்துல நடக்கிற சம்பவத்தை என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா சொல்ல போறாரு.
சோ அது எப்படி ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை எதுக்கு கோட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அறுவடையின் காலத்துக்குரிய சம்பவத்தோட மேட்ச் பண்ணி பேச போறாரு நம்முடைய ஆண்டவர். பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எந்த சம்பவத்தை கோட் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, நோவாவை கோட் பண்ண போறாரு. சோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆக்சுவலா நம்ம ஆண்டவர் இப்ப எந்த மெத்தட் யூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைபிள்ல நம்ம நிறைய மெத்தட் பார்த்துருப்போம். இப்ப இந்த மெத்தட் எதை அடிப்படையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டைப் அண்ட் ஆன்டைப். இப்ப நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டைப் அண்ட் ஆன்டைப் மெத்தட் கொண்டு வரார். எதை எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நிழலா எடுத்து இப்ப 2ஆம் முறைகள், அதாவது அறுவடையின் காலப்பகுதியில் இருக்க அந்த சம்பவத்தோட மேட்ச் பண்ணி என்ன பண்றாரு நம்ம ஆண்டவர் பேசுறாரு. சோ வசனம் வாசிச்சோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் அப்படி இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலா மனுஷகுமார் வரும் காலம் இல்ல, பிரசன்ஸ், பரோஷியா, வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லா தெரியும். அங்க நோவாவின் காலத்துல யார் இருந்தது அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா நோவா இருந்தார். அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது அங்க யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷகுமார் இருப்பார். வரப்போறார் இல்ல, ஆல்ரெடி வந்துட்டார். அதான் பிரசன்ஸ் ஆஃப் த சன் ஆஃப் மேன். அதான் பரோஷியா இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா அடையாளத்துக்கு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த அறுவடையின் காலத்துல நம்முடைய ஆண்டவர் 2ஆம் முறையில் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இருக்கக்கூடிய டைமிங் நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் வந்துட்ட டைமிங்ல இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்க, கோட் பண்ணிட்டார். அப்ப இப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்தாங்க, நம்முடைய ஆண்டவர் கோட் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சம்பவத்தை நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் இருக்குது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது முன்னாடி போய் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நோவான் காலத்தை போய் பார்க்கலாம். சோ நோவான் காலத்துல நோவா என்ன பண்ணிட்டு இருந்தார். சோ அந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் 2ஆம் முறையில் வந்து இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில நம்ம செய்ய வேண்டிய வேலையை அங்க நோவா என்ன செஞ்சுதான் பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்களா, அப்போ நோவா என்ன பிரசங்கிச்சு என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்படின்னா இப்ப நோவா என்ன பிரசங்கிச்சிருக்கார் அப்படின்றத நீதியை பிரசங்கிச்சிருக்கார். அப்ப நீதியை பிரசங்கிச்சிருக்காருன்னா நம்ம பிராக்டிகல் யோசிச்சு பார்க்கலாம். நோவா அவருடைய லாஸ்ட் டேஸ்ல அவர் இந்த நீதியை பிரசங்கிச்சிருக்காருன்னா என்ன பிரசங்கிச்சிருப்பார், எதை பத்தி பேசியிருப்பார்? இப்ப நம்முடைய நோவா வந்து பேசக்கூடிய காரியம் எதை சார்ந்தது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உலகத்தினுடைய அழிவை சார்ந்த ஒரு பிரசங்கம் இருந்திருக்கும், பிரீச்சிங் இருந்திருக்கும். அப்படின்னா நோவா சொல்லிட்டு இருக்கிற பிரசங்கம் என்ன பிரசங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் உலகம் இப்ப வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகம் அழிய போகுது, தேவன் அழிக்க போறாரு. எதன் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலப்படைக்குமா அழி போறாரு, சீக்கிரமா தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? அதனோட பிரசங்கமா இருந்திருக்கும். அதனால தேவன் சொன்னாரு நோவாவை கூப்பிட்டு. அப்படின்னா நோவா இந்த மாதிரி பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னார், அழிய போகுது அப்படின்னு பிரசங்கிச்சார். ஆனா அங்க இருந்த ஜனங்கள் அதை எதிர்பார்த்தாங்கன்னு பார்த்தா எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அவங்க நம்பாத ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. நோவா பேசிட்டு இருக்கிறார். இப்ப நோவா பேசிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல சுற்றி இருக்கிற ஜனங்கள் நோவாவை எப்படி பார்த்திருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பார், நோவா இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுதுன்னு சொல்லியிருப்பார். உடனே எல்லாரும் கேட்டோம் எப்படி நோவா அழிய போகுது அப்படின்னா, உடனே நோவா சொல்லியிருப்பார் ஜலப்பழையம் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே இது வரைக்கும் என்ன பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள், முதலாம் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்கள் மழையே பார்த்தது இல்ல. மழையே பார்க்காத ஜனங்களுக்கு மழை வரும்னு சொன்ன உடனே நோவாவை பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு, நோவா பார்த்தோன்னே எப்படி 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 பார்த்திருப்பாங்க அவரை. உண்மையிலே ஏதோ நோவாவுக்கு ஏதோ மென்டலி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால இவர் வளர்ட்டு இருக்கிறாரு,
அப்படின்னு நோவாவை ஒரு முட்டாள்தனமான ஒரு பார்வையில் நம்ம எப்படி பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறார், புரியாம பேசிட்டு இருக்கிறாரு, உளறிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நோவா தெளிவா இருக்கிறாரு. சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார பரியாசம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நோவாவை பரியாசம் பண்ணிருப்பாங்க. அப்படி நோவா பரியாசம் பண்ணும்போது, ஆனா நோவா எக்காரணத்தை கொண்டோம் தேவன் சொன்ன விஷயத்துல, தேவன் ஜலப்பிரளயத்துல அழிக்கணும்னு சொன்ன விஷயத்துல இருந்து எக்காரணத்தை கொண்டோம் நோவாவுக்கு விசுவாசம் குறையவே இல்லை. உறுதியான விசுவாசம் இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்து சொன்னாலுமே, எவ்வளவு பேர் வந்து கேலி பண்ணாலுமே, எவ்வளவு பேர் அவமானப்படுத்தினாலுமே, அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தார். ஆனா நோவா பார்த்தாரா ஜலப்பிரளயத்தை? மழைய பார்த்தாரா? தேவன் தனியா கொண்டு போய் இதாம்மா மழை பார்த்துக்கோ, இந்த மாதிரிதான் வர வச்சு அழிக்க போறேன் அப்படின்னு காமிச்சாரா? இல்ல. நோவாவும் பார்க்கல, அது எப்படி இருக்குன்னு நோவாவும் தெரியாது. ஆனா தேவன் சொன்னார்னா செய்வார், நடத்துவார். விசுவாசம் ஒரு உறுதியா இருந்துச்சு. ஆனா விசுவாசமான விஷயத்த சொல்லியும் அந்த ஜனங்க கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்துட்டாங்க பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த டைமிங்ல ஜனங்கள் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ராட்சதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்களா? ராட்சதர்கள் ஒட்டுமொத்த அந்த அந்த காலப்பகுதியில ஜனங்களை ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. சாதாரண மக்களால மேற்கொண்டு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நோவா என்ன பண்ணிருந்தாரு பாத்தீங்கன்னா, நீதியை பிரசங்கிச்சிருந்தார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவா இருக்கிறோம். நோவாவோட குடும்பத்தாரா நம்ம இருக்கிறோம். நோவாவோட குடும்பத்தாரா இருக்கிறோம்னா தேவன் நமக்கு என்ன காமிச்சாரு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய காலப்பகுதி முடிவுல இருக்கிற நம்ம, இன்னும் சொல்ல போனா அறுவடையின் காலப்பகுதியில முடிவுல இருக்கிற நம்ம, கிறிஸ்து வந்துட்டாருன்ற விசுவாசிக்கிற நம்ம, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ராஜ்யம், இந்த உலகம் தரை மட்டமாக போகுது, அழிய போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்பிட்டு இருக்கிறாங்களா ஜனங்க? எல்லாரும் சந்தோஷமா அப்படியா பிரதர் அப்படின்னு கேக்குறாங்களா? இல்ல. ஆனா நம்ம சொல்ல சொல்ல இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏன் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ராட்சதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. நோவோட பேச்சை காது கொடுத்து கூட கேட்கல, கேலி பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு போயிட்டு உலக ஜனங்க மத்தியில உலகம் அழிய போகுதுங்க, இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த உலகம் ஒட்டுமொத்தம் தரைமட்டம் ஆக போகுதுன்னு சொன்னா நம்புவாங்களா? நோவா எப்படி ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற உலகம் பயங்கர லக்ஸூரியஸா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகம் எப்படி போய் அழிய போகுது? இது சாத்தியம் இல்லைன்ற நினைப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் இருக்கு. அங்க ராட்சதர்கள் எப்படி அங்க இருக்க ஜனங்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்களோ, நம்ம நல்லா தெரியும். அந்த ராட்சதர்கள் யாருக்கு கீழே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் விழுந்து போன தூதன் கீழே இருக்கிறாங்க. அப்படின்னா ராட்சதர்கள் சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள, விழுந்து போன தூதர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து எல்லா ஜனங்களையும் அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி மனுஷகுமார் வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில, அறுவடையின் காலப்பகுதியில ஒட்டுமொத்த மனுக்குலமோ ராட்சதர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. எந்த ராட்சதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலா பெரிய பெரிய ஹைட் வெயிட்டா இருக்கிற ராட்சதர்கள் இல்ல, பெரிய பெரிய கார்பரேட் ஜெயிண்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியினுடைய ஒரு முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இன்னைக்கு உலகமே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும்போது உலக ஜனங்களும் எதை நம்பிதான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எதுல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்பரேட் ஜெயினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு உலக ஜனங்கள் எந்தெந்த கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி Facebook இது ஒரு ஜெயிண்ட், அதே மாதிரி அமேசான் இது ஒரு ஜெயிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஜெயிண்ட் மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ், வேர்ல்டுல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே யார டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இல்ல, பெரிய பெரிய பணக்கார முதலைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை நம்பிதான் இன்னைக்கு கவர்மெண்டே இருக்குது. நம்ம இந்தியா இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்தியால இருக்கிற பேங்கிங் செக்டார்ல இருக்கிற
பொருளாதாரம் யாரை நம்பிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்கார முதலைகள் நம்பி இருக்குது. உதாரணத்துக்கு அம்பானி, அதானி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய பணக்காரர்கள். இவங்களை நம்பிதான் அவங்க கொடுக்கக்கூடிய மணியை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க மட்டும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவசியம் வெளியே வர முடியாது. இந்த மாதிரி வேர்ல்டுல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இந்த ஜெயிண்ட் பணக்கார முதலைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்குது. இப்படி அந்த பணக்கார முதலைகள் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல லக்ஸூரியஸா வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நல்ல லக்ஸூரியஸா வாழ வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜனங்களை என்ஜாய் பண்ண வச்சிருக்கிறாங்க. அவங்களும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களும் தவறான விஷயத்துக்குள்ள வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி வழி நடத்திட்டு இருக்கும்போது அங்க எப்படி ராட்சத கட்டுப்பாட்டுக்குள்ள ஜனங்கள் எல்லாருமே இருந்தாங்களோ அதே மாதிரி சொல்லி கூட கேட்கலையோ, இப்போ உலக ஜனங்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல நம்ம யாராச்சும் போயிட்டு இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம், இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த லக்ஸூரியஸான இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அதான் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே. யோசிச்சு பாருங்களேன், நோவாவுடைய காலத்தில் எப்படி இருந்தாலுமா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்துச்சான். இது அப்படியே அழகாக நம்முடைய ஆண்டவர் கோட் பண்ணியிருக்காரு. நோவாவின் காலத்தில் நடந்த மாதிரியே மனுஷகுமார் வந்திருக்கிற டைமில் நடக்குனா 1874க்கு அப்புறமா இப்ப இப்ப அட் பிரசன்ட்ல இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி இருக்கா, பெருகி யோசிச்சு பாருங்க. இப்ப அட் பிரசன்ட்ல பூமியில அக்கிரமம் பெருகி இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பாவம், எக்கச்சக்கமான மோசமான ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல இப்ப அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்குது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்குது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு மனுஷன் இவ்வளவு கொடூரமா யோசிக்க முடியுமா? அவன் இந்த அளவுக்கு கூட யோசிப்பானான்றத இப்ப வரக்கூடிய நியூஸ் நமக்கு சொல்லி கொடுக்குது. யோசிச்சு பார்க்கலாம். நம்ம கேள்விப்பட்ட ஒரு நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம்னா கேரளால ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜை பண்ண போயிட்டு துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பார்சல் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு 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 அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவங்க ஒரு பெண்ணை கூட்டு வந்து கணவன் மனைவியர் வாழ்ந்து இருந்துக்கிறாங்க. வாழ்ந்து ஒரு கட்டத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பெண்ணை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வச்சு நல்லா குக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பீஸா எடுத்துன்னு போயிட்டு நாய்களுக்கு போட்டுருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம இருக்கணுன்றதுக்காக. சோ இந்த மாதிரி நிறைய மோசமான சம்பவங்கள் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இந்த மாதிரி கூட ஒரு மோசமா யோசிக்க முடியுமா? இப்படி எல்லாம் கூட ரூம் போட்டு யோசிப்பான்னு சொல்ல அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இருதயத்தில் நம்ம இருக்கிறாங்க. அவன் இருதயத்தின் நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாத இருக்கு. யோசிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க. நோவாவின் காலத்துல ராட்சதர்கள் வந்து எப்படி ஒரு மோசமான ஒரு பாவத்தை அங்க உருவாக்கிட்டு இருந்தாங்களோ, ஒரு மோசமான அருவருப்பான காரியத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள் நம்மளாம் கேள்விப்படுறோம். அப்படியே பேரலா என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சில நேரத்துல சில சகோதரர்கள் கேட்பாங்க, கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துருச்சுன்னா கொலை இருக்கக்கூடாது, விபச்சாரக்கூடாது, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா ஒரு ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்து கோட் பண்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ மனுஷகுமார் வந்திருக்கிற டைமிங் நடக்கும் அப்படின்னு அவர் இருக்கும்போது மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதா இருக்குதுன்றத அதோட எக்ஸ்ட்ரீம தேவன் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காமிக்க போறாரு, வெளிச்சு போட்டு காமிக்க போறாரு.
அந்த மாதிரிதான் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததா இருக்குது. ஆனா இந்த மாதிரி உலகம் ஒரு மோசமான ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய கண்கள்ல யார் கிருபை கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா நோவாவுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய கிருபை, அவருடைய கண்கள்ல கிருபை யாருக்கு இப்ப கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, நோவா எப்படி வாழ்க்கை வாழறாரோ நோவா மாதிரி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவனுடைய கிருபை என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, உண்மையிலே கிரேஸ் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது. உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள், நம்ம சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்ம வெளியே போயிட்டு உயிரோட பாதுகாப்போட வீட்டுக்கு திரும்பி வர்றோம்னா அது மிகப்பெரிய கிருபை. அவ்வளோ மோசமா இருக்குது இன்னைக்கு இந்த உலகம். ஆனா நோவாவுக்கு எப்படி தேவனுடைய கண்கள் கிருபை கிடைச்சோ அதே மாதிரி சத்தியத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மாதிரி தேவன் மூலமா கிருபை கிடைச்சிருக்கு. சோ இப்படி கிருபை பெற்ற நம்ம நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவும் அவர் குடும்பத்தாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சோ இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நோவாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆனால் உன்னோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். அப்படின்னா எதுக்குள்ள பிரவேசிக்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, பேழைக்குள்ள பிரவேசிக்க சொல்றாரு. அப்படின்னா நம்ம நல்லா தெரியும் எதை கட்டிட்டு இருக்கிறாங்க நோவும் அவன் குடும்பத்தான்னு பாத்தீங்கன்னா, பேழையை கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம நல்லா தெரியும் இந்த பேழை எதை அடையாளப்படுத்துது. அங்க நோவோட குடும்பத்தார் கப்பல் கட்டிட்டு இருந்தாங்க. இங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்ம எதை கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் விசுவாச கப்பல் கட்டிட்டு இருக்கிறோம். விசுவாச பேழையை கட்டிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயத்துல சொன்னா பிரதர் சொல்லும் போது பேழை யாரை அடையாளப்படுத்த சொல்றாருன்னா கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதாமா. அப்ப நம்ம யார கட்டிட்டு இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து அப்படிங்கிற பேழையை கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப கிறிஸ்துங்கிற பேழையை கட்டிட்டு இருக்கிற நம்ம எதுக்குள்ள போயிடணுமாமா? அதான் சொல்றாரு. ஆனால் உன்னோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என்ன சொல்றார்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாங்க. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்து என்கிற பேழையை நம்ம கட்ட ஆரம்பிக்கணும்னா நம்ம உடன்படிக்கை போடணும். அப்ப நம்ம என்ன உடன்படிக்கை போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்கிற பேழையை கட்டுறதுக்கு ஞானஸ்நான உடன்படிக்கை. சோ ஞானஸ்நான உடன்படிக்கை அடையாளப்படுத்துறதுக்காகதான் அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20, 21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாத்தீங்களா? அப்போ அங்க அந்த ஜலப்பழம் வந்து எதை மூழ்கி அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பூமியை மூழ்கி அடிச்சிச்சு. பூமியை மூழ்கி அங்க இருந்த ஜனங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போச்சு அந்த ஜலப்பழம். கரெக்டா இல்லைங்களா? ஜலப்பழத்துல மூழ்க வச்சது மரணத்துக்குள்ள கொண்டு போச்சு. அதே மாதிரி பிரதர் சொல்லும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நோவாவுடைய ஃபேமிலி பேழைக்குள்ள போயிட்டு அந்த பேழை என்ன பண்ணிச்சாமா, ஆக்சுவலா அது வந்து ஒரு சப்மெரைன் ஒரு கப்பல் மாதிரி கட்டியிருந்தது. யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா. சோ அந்த ஜலப்பழை வரும்போது அந்த பேழை கிளம்பும் போது அது ஒரு பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மூத்த சகோதரர்கள் அது ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கி அதெல்லாம் எழுந்திரிச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி எந்திரிச்சு எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பேழைக்குள்ள இருக்கும்போது நம்ம ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றோம். அதான் வசனம் பேதுரு சொல்றார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையா இருந்து இப்பொழுதும் நன்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது.
அப்படின்னா இந்த ஒரு முழுகி எந்திரிச்சு எதை அடையாளப்படுத்துன்னு சொல்றாரு பிரதர் சொல்லும் போது, நம்ம கிறிஸ்துக்குள்ளா நம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி உலக ஜனங்கள் அந்த ஜலப்பலையும் மரணத்துக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா, நாம் மரணத்துக்குள்ள போயிட்டு மாம்சத்துக்கு மறிச்சு நாம் கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம் அப்படின்றத இது அடையாளப்படுத்துதா இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறோம் வெளியே வந்த நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்குரிய வாழ்க்கை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குரிய வாழ்க்கை இல்லை. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொன்றுமே அங்க எப்படி நோவோட குடும்பத்தார் பேழை கட்டுறதை மட்டும்தான் குறிக்கோளை வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ளான ஞானசனம் பெற்ற ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே நம்முடைய வாழ்க்கையில எதைதான் கோலா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரியவைகள் இல்ல, மேலானவைகளே நாடணும். இந்த பூமிக்குரிய விஷயத்த, பூமிக்குரிய காரியத்தை, உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்ம ஞானசனம் எடுக்கல. நம்ம ஞானசனம் எடுத்தது பரத்துக்குரிய காரியத்துக்காக. அதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சோ உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன பண்ணிருக்கு? மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ நமக்கு தெளிவா பவுல் சொல்லிட்டார், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நடக்கும். அப்படின்னா இந்த ஒரு அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற புது சிருஷ்டி, உலகத்தார் பூமிக்குரிய காரியத்தை, பூமிக்குரிய ஆசைகளை, பூமிக்குரிய விருப்பத்தை நாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அழிவே பிடிக்காது. அழின்னு சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆனா பேழையை கட்டி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நம்முடைய நோக்கம் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகள் நடக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசை, நம்முடைய கிரியை எல்லாமே எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துக்குரிய அந்த விருப்பத்தை சார்ந்துதான் நம்ம இருக்கணும். இம்மார்டாலிட்டிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம மகிமையில போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்முடைய கிரியை ஒவ்வொன்றுமே பரலோகத்துக்கேற்ற ஒரு கிரியா இருக்கணுமே தவிர மாம்சத்துக்குரிய கிரியா இருக்கக்கூடாது. அதான் சொல்ற, ஏனென்றால் நீங்கள் மறிச்சிட்டீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப நம்ம செத்துட்டு நாம மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறோம்னா அது யாருக்காக வாழ வந்திருக்கும்? தேவனுக்காகவும் கிறிஸ்துடைய அடிச்சுவலை பின்பற்றதுக்காக தான் நமக்கு இந்த ஜீவன் கிடைச்சிருக்குது. இந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட பின்னாடி நம்ம இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல. நம்ம பண்ண அந்த கான்சென்ட்ரேஷன் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக தான் ஓபன் பண்ணி. அதாங்க நோவா என்ன பண்ணார் தெரியுங்களா? நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிடப்பட்டதை எல்லாம் அவன் செய்து முடித்தான். என்ன சொன்னாரோ தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பர்ஃபெக்டா கீழ்படிஞ்சு முடிச்சார் செஞ்சு. அப்படின்னா நம்மளும் கான்செக்ரேஷன்ல தேவனுக்கிட்ட என்ன அர்ப்பணிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, தேவனே என் சித்தம் இல்ல உம் சித்தம் செய்யன்னு வந்துட்டோம். வந்து நாம தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமா? நோவா முடிச்சிட்டார். ஆனா அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, செஞ்சு முடிக்கணும். என்ன செஞ்சு முடிக்கணும்? அவங்க எப்படி கப்பல் கட்டி முடிச்சாரோ அந்த மாதிரி கப்பல் கட்டி முடிக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சு முடிக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்சு முடிக்கணும். இப்ப அந்த கப்பல் யாரை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்தோம்? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்தோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில யாரை கட்டி முடிக்கணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை கட்டி முடிக்கணும். அப்படி நம்முடைய கோல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எதை மட்டும் தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கப்பல் கட்டி முடிக்கிறது மட்டும் தான் நம்முடைய கோலா இருக்கும். எப்படி கட்டி முடிச்சான்னு தெரியுங்களா? குடும்பமா சேர்ந்து கட்டி முடிச்சாங்க நோவாவுடைய குடும்பத்தார். அந்த மாதிரி விசுவாச குடும்பத்தாரா இருக்கணும்னா நம்ம எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவைன் ஃபேமிலியில போய் சேரக்கூடியவர்களா நம்ம மைண்ட் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்கிற பேழைய டெய்லி நம்ம எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கட்டுறது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோவா பேழையை கட்டுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணிருப்பார்? அவர் குடும்பத்தை எப்படி ஒர்க் பண்ணிருப்பாங்க?
காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எதுதான் அவருடைய கோலா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, பேழையை கட்டுறது மட்டும்தான் கோலா இருந்திருக்கும். முக்கியமான பிரதானமான விஷயமா தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம லைஃப் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம காலையில் எந்திரிச்சதுல இருந்து நம்ம கிறிஸ்துடைய குணலட்சணத்துக்கு ஏற்ற ஒரு குணலட்சணம் மாற்றத்துக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்துருக்கோமா? காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும். நம்ம ஆபீஸ் போறோம். அந்த ஆபீஸ்ல இருக்கிறது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக இல்ல. அந்த ஆபீஸ்லயும் கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்கணும். அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு வரக்கூடிய வருமானத்தின் மூலமா கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்கறதுக்கு சூழ்நிலை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும். அப்படின்னா ஒவ்வொரு காரியமுமே நம்ம எதை சார்ந்துதான் நம்முடைய வேலைகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நம்ம டே டு லைஃப்ல வளர்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய வேலைகள் இருக்குமே தவிர, உலக பிரகாரமான நோக்கத்துக்காக, உலக பிரகாரம் லக்ஸூரியஸ்க்கான வாழ்க்கைக்காக நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் இருக்கவே. நோவா பேழையை கட்டுறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி இருப்பார்ல, சேகரிச்சு ரெடி பண்ணி இருப்பார்ல, அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி பரியாசம் பண்ணி எப்படி கேலி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே காது கொடுத்து கூட யார் கேட்கல என்பது நோவாங்க. அவர் குடும்பத்தார் கேட்கல. அவருடைய குடும்பத்தார் எவ்வளோ ஈவில் ஸ்பீக் பண்ணாலுமே, எவ்வளோ ஈவில் சர்மைஸ் பண்ணி வந்து பேச்சுக்கள் வந்தாலுமே அது எதுவுமே அவங்க வரி பண்ணல. அதை பத்தி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கல. ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு பர்பஸ், பேழையை கட்டி முடிக்கணும், டைமுக்குள்ள முடிக்கணும் சொல்லிட்டார். ஜலப்பலையை வர வைக்க போறாங்க. அந்த டைமுக்குள்ள கட்டி முடிக்கலன்னா யாரும் அழிஞ்சு போயிடுவாரு பாத்தீங்கன்னா, நோவாவும் அவங்க குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ அங்க கேலி பண்றவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஆக்சுவலா கேலி பண்றவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை ஸ்லோ பண்றாங்க. கரெக்டு தானே? கேலி பண்ணி பரியாசம் பண்ணி அவங்களோட வேலையை ஸ்லோ பண்றாங்க. அப்படி ஸ்லோ பண்றது மூலமா யாருக்கு டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவாவுக்கும் அவரோட குடும்பத்தாருக்கு டேஞ்சர். ஆனா அந்த வேலையை ஸ்லோ பண்ணதுனால நோவா ஸ்லோ ஆயிட்டாரா? இல்ல. அவர் என்ன வேகத்துல ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த வேகம் இன்னும் வேகம் போச்சே தவிர எக்காரணத்தோட ஒரு வேலையை என்ன பண்ணலாம் ஸ்லோ பண்ணுங்க. அப்படின்னா நம்ம கிறிஸ்துடைய குணலட்சணத்தை காண்பிக்க ஓடி இருக்க நம்ம புது சிஷ்யன் வளர்ச்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய புது சிஷ்யன் வளர்ச்சியை தடுப்பதற்கு கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி, உலகத்தாரும் சரி, சொந்த பந்தங்களும் சரி பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம குணலட்சணத்தை ஸ்லோ பண்றதுக்கு யாரெல்லாம் பரியாசம் பண்றதுக்கு வாய்ப்பு? சபை கண்டிப்பா இன்னும் சபையை பரியாசம் பண்ணாது, ஸ்லோ பண்ண வைக்காது. அப்படி யார் ஸ்லோ பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரியாசம் பண்ண கூட்டத்துல திரள் கூட்டமும் அடங்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரள் கூட்டத்தார் என்ன ஆசை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஆசை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்கு இருக்கும். அப்படின்னா திரள் கூட்டத்தாரும் யார பரியாசம் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, உண்மையா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கிற புது சிருஷ்டியை பரியாசம் பண்ணுவாங்க. பிரதர் இப்படி எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் பிரதர், இப்படி எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க, உங்களுடைய நேரத்தை உலகத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்துங்க. சத்தியம் தேவனுடைய ஊழியன்னு அப்படியே சுத்திட்டு இருக்காதீங்க. உலகத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்துங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்களுடைய பணத்தை எல்லாம் தேவனுக்காக செலவு பண்ணாதீங்க. அப்படி ஃபியூச்சருக்கு என்ன ஆகுறது? உங்களுடைய ஹெல்த் இப்பயே எப்படி பண்ண உங்களுடைய ஹெல்த் என்ன ஆகும்? ரொம்ப மோசம் போயிடுமே, கொஞ்சம் பாத்துக்குங்க, லைஃப் லாங் வாழறதுக்கு பாத்துக்குங்க அப்படின்னு ஒரு 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 ஸ்லோ பண்ணக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செய்வோம். அப்படி ஒரு புது சிருஷ்டி எக்காரந்து கொண்டோம் அவங்க கப்பல் கட்டுற வேலையில சோர்ந்து போகாம செஞ்சுட்டே இருக்கணும். எப்பேற்பட்ட பரியாசமான ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது. கூட இருக்கிற சகோதரர்கள் கூட நம்முடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்கு, நம்முடைய ஓட்டத்தை ஸ்லோ பண்றதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா கூட அது கொஞ்சம் நம்ம இடம். கப்பல் கட்டணும்னா கப்பல் கட்டுறதா வேலை. அது யார் முன்னாடி வந்து நின்னாலுமே அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்லோ பண்ணிடுவோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, நோவா அந்த மாதிரி வேலை செஞ்சு கப்பலை கட்டி முடிக்கும் போது தேவன் அவருக்கு சில அடையாளம் காமிச்சார். என்ன அடையாளம் காமிச்சான்னு பாத்தீங்கன்னா, நோவா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது பர்ஃபெக்ட், நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
அப்படின்றதுக்கு சில அடையாளம் காமிச்சார். என்ன அடையாளம் காமிச்சார்னா, பேழையை கட்டி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மிருகங்கள் எல்லாம் கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு எல்லா மிருகத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு பாத்தீங்கன்னா இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலைகள் டைம் வரும்போது தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மிருகங்கள் பேழைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆட்டோமேட்டிக்கா பேழை நோக்கி என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, மிருகங்கள் வர ஆரம்பிச்சு. அப்படி வரக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன பண்ண தரம் பிரிச்சு என்ன பண்றோம் உள்ள சேர்க்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் நடக்கும்போது நோவாவும் அவன் குடும்பத்தாருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில? தேவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் யாருக்கு இருந்திருக்கும் போது நோவோட குடும்பத்தார் இருந்திருக்கும். சுற்றி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா நடக்குது? பேழை கட்டுறாரு, மிருகங்கள் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது, இந்த பேழைக்குள்ள மிருகங்கள் ஜோடி ஏற்றுறாரு, என்ன நடந்துட்டு இருக்குது? ஆனா இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க எதை பார்க்கல, ஜலப்பிரளயத்தை பார்க்கல. ஆனா என்ன மிகப்பெரிய டெஸ்ட் நோவாவுக்கு பாத்தீங்கன்னா, நோவாவுக்கு என்ன டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 7 நாள் சென்ற பின்பு ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 7 days கழிச்சுதான் ஜலப்பிரளயம் வந்தது. யோசிச்சு பாருங்க, நோவா கப்பல் கட்டிட்டு உள்ள போயிட்டார். நோவா ஒரு குடும்பத்தார் உள்ள போயிட்டாங்க. மழை வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியே இருக்கிற ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துப்பாங்க? மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமா பேசியிருந்தாங்க. ஆனா உள்ள போய் உட்காந்துட்டாரு நோவா அவனோட குடும்பத்தார். மழையே வரல. ஃபர்ஸ்ட் டே ஆகுது, செகண்ட் டே ஆகுது, தேர்ட் டே ஆகுது. எப்படி இருந்திருக்கும் சுற்றி இருக்கிற பரியாசம், கேலி. பிராக்டிகல் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ மழை வருதுன்னு சொல்றாராமா, கப்பலுக்குள்ள போயிட்டாராமா, உள்ள போய் என்ன பண்ணி இருக்காரு, உட்கார்ந்துருக்கிறான் குடும்பமா அப்படின்னு ஒரு மோசமான ஒரு கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? 7 days. ஆனா நோவாவுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? 2 நாள் ஆயிருக்கும், 3 நாள் ஆயிருக்கும், 4 நாள் ஆயிருக்கும், 5 நாள் ஆயிருக்கும். நோவா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட அசரல. உறுதியான விசுவாசத்துல பண்ணாரு. பாத்தீங்கன்னா மழை வந்து அழிக்கிறேன்னு தேவன் சொன்னார்னா ஜலப்பலை வந்து அழிக்கும். அழிவு வரும், கண்டிப்பா நடக்கும். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, லேட் ஆகுது தெரியுது, லேட் ஆகுற மாதிரி தெரியலாம். ஆனா தேவன் நினைச்ச டைம்ல சரியான டைம்ல அந்த அழிவை கொடுப்பாரு. வெயிட் பண்ணாரு. என்ன ஆச்சரியனா அந்த கதவை யார் மூடிட்டாருன்னு பாத்தீங்கன்னா தேவனே அடைச்சிட்டாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யார் க்ளோஸ் பண்ணிட்டாரு? தேவன் க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா மழை வருதுன்னு கன்ஃபார்ம். 6 நாள் ஆகுது, மழை வரல. 7ஆவது நாள் ஆகும்போது 7th day என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகுது. வானத்தின் மதவுகள் உடைஞ்சு விடுது. பூமி பிளந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஊற்று கண்கள் வெளியே ஊத்துது, மழை கொட்டுது. எல்லாமே அடிச்சு நொறுக்கும் போது யார் பரியாசம் பண்ணினாங்களோ, யார் அழிக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு பயம், கலக்கம் வர ஆரம்பிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத டைம்ல, அவங்க நடக்காத நினைச்ச டைம்ல ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சு. பாத்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள், 1ஆம் உலக காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த ஜனங்களும் டோட்டல் வாஷ் அவுட். யார் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க பாத்தீங்கன்னா கப்பல் கட்டி கப்பலுக்குள்ள போனவங்க மட்டும் காப்பாற்ற. எத்தனாவது நாள் மழை வந்துச்சு? 7th day மழை வந்துச்சு.
செவன்த் டே மழை வந்து ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்ணுச்சு. அதே மாதிரி நோவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சோ மனுஷகுமாரன் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதி நடக்கும். அப்படின்னா நம்ம நல்லா தெரியும், இந்த அறுவடையின் காலப்பகுதியில 7 வாதைகளை ஊத்துறாரு. அந்த 7 வாதைகள்ல 7வது வாதையை ஊத்தும் போது இட் இஸ் பினிஷ், இட் இஸ் டன் அப்படின்னு இருக்கும். 7ஆம் வாதையை ஊத்தும் போது அப்படின்னா அங்க எப்படி 7வது நாள்ல மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து பிரளயம் வந்து அடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிருச்சோ, அதே மாதிரி இந்த ஒரு அறுவடையின் காலத்துல 7ஆம் வாதை ஊற்றப்படும் போது என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ற போற. அதான் எப்படி பாக்குறோம், அங்க ஜலப்பிரளயம், இங்க அர்மகதோன் அப்படின்னு ஒரு யுத்தம் வந்து என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம ஷேக் பண்ணி தூக்கி வருது. யார் யார் இந்த உலகம் அழியாதுன்னு நினைச்சிருந்தாங்களோ எல்லாரும் விழி பிதுங்கி பார்க்க போறாங்க. ஐயோ சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம கேட்காம போயிட்டுமேன்றத என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நோவாவுடைய வார்த்தைக்கு மிக பவர்ஃபுல் இருந்திருக்கும். ஐயோ நோவா சொன்னாரே கேட்கலையே. அதே மாதிரி அறுவடையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கடைசி காலத்துல இருக்கிற ஜனங்கள், இந்த மகா உபத்துக்கு மாட்டக்கூடிய ஜனங்கள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல யாரும் மாட்டுவாங்க தெரியுங்களா? திரள் கூட்டம் மாட்டோம். திரள் கூட்டம் சொல்லும். அப்பே சொன்னாங்க பிரதர்ஸ், கூட இருந்த சகோதரர் சொன்னாங்க, பிரதர் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி ஓடிட்டு தான் மாட்டிப்போமோ, சீக்கிரம் வாங்க சொன்னாங்க. நாங்க அவங்கள கிண்டல் பண்ணோம். ஆனா கடைசியில பார்த்தா நாங்க தான் கிண்டல் பண்ணக்கூடிய தன்மைக்கு நான் இருந்துட்டோம்னு யார் ஃபீல் பண்ணுவாங்க? திரள் கூட்டத்தார் ஃபீல் பண்ணுவோம். சாதாரண உபத்திரம் இல்லைங்க, மகா உபத்திர காலப்பகுதி. அந்த மகா உபத்திர காலப்பகுதி வரும்போது மிகப்பெரிய ஒரு அழிவு பூமியில நமக்கு வந்திருக்கு. அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரம் 38, 39. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சோ கோட் பண்ற நம்முடைய ஆண்டவர் அழகா, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கம்மா, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சாமா, அழிவு வரப்போதுன்னு சொல்லும் போது அது 1% கூட அப்படி வரும் போல தெரியுதே, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம்னு ஒரு சின்ன அலர்ட் கூட யாரும் எடுத்துக்கலன்னு பாத்தீங்கன்னா அந்த காலப்பகுதி வாழ்ந்த ஜனங்கள் எடுத்துக்கல. புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் லைஃப், நார்மல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா நாளும் இருக்கிற மாதிரி இருக்காங்க நோவாவுடைய காலத்துல. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, ஜலப்பளம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் போகும் மட்டும் உணரவே இல்லை. ஒரு துளி கூட ரியலைஸே பண்ணல. இந்த மாதிரி நடக்குமா, நடந்துச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் எதுக்கும் நம்ம அலர்ட்டா இருக்கலாம், எதுக்கும் நம்ம ஜாக்கிரதை ஆகலாம்னு பண்ணல, கொஞ்சம் கூட உணரல. வாரி கொண்டு போகிற வரைக்கும். இப்ப அடுத்து நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வரும் காலத்தில்னா இங்க வரும் காலம்னா வரப்போறார் அப்படின்னு இல்ல, பரோசியா வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நடக்கும். யார் வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில? நோவோட காலத்துல எப்படி நடந்துச்சோ நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிற டைமிங்ல நடத்தப்படும். அப்படி 1872 நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப அறுவடை காலப்பகுதி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அந்த அறுவடை காலப்பகுதியை முடிக்க போறாரு. இந்த அறுவடையின் காலம் முடிக்க போற இந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்வு உள்ளவர்களா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, அழிவு வரப்போது, முன்னாடி நம்ம ரெடி ஆயிருக்கலாம், கப்பல் கட்டிடலாம் அப்படின்னு. ஆனா இங்க சொல்லப்பட்ட மாதிரி இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்க ஜனங்கள் எப்படி இருப்பான்னு பிரதர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, these things are not signs of wickedness. எது? குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் இருக்கிறது வந்து எப்படி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விக்கடான ஒரு விஷயம், ஒரு தவறான ஒரு பாவமான விஷயம் எடுத்துக்க வேண்டாம். But mentioned to show us that there will be no outward sign to indicate to the world the time of the
செகண்ட் பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த உலக ஜனங்கள் எப்படி இருந்துட்டான்னு சொல்றேன்னா, அது பாவம் இல்ல. ஆனா எந்த விதத்துல எந்த ஒரு இண்டிகேஷனையும் காமிக்கலையா நம்முடைய ஆண்டவர் வந்துட்டாருன்னு விஷயத்த இந்த உலக ஜனங்கள் அது புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் லைஃப் வாழ்ந்துருக்காங்க. அதான் சொல்லும் போது சொல்றேன்னா, எவ்ரிடே ரொட்டீன்ஸ் ஆர் அன்இன்டரப்டட். டெய்லி ரொட்டீன் லைஃப் இருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு, அந்த ரொட்டீன் லைஃப் இன்டரப்டே ஆகலையும். அது தொடர்ச்சியா நடந்துச்சான். The world eats, drinks, plans for and consummates marriage. குசித்து குடித்து திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்க. டு பில்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன். பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதுல நோக்கமா இருந்தாங்க தவிர கப்பல் கட்டக்கூடிய விஷயத்துல யார் நோக்கமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, உண்மை சபை. அதுலயும் சொல்ல போனா 140,000 பேர் அவங்க எது நோக்கமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, பேழை கட்டுறதுல நோக்கமா இருந்தாங்க. ஆனா உலக ஜனங்கள் ஆஸ் யூசுவல் லைஃப். அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக யார் வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டி வாழலாம் அப்படின்றார். அப்படின்னா ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே கிறிஸ்து என்கிற இந்த பேழைய கட்டிட்டு இருக்கிற ஒரு வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, உலகத்தார் என்ன நோக்கத்துக்காக வாழ்க்கை வாழ்றாங்களோ அந்த நோக்கத்துக்காக வாழறதுக்காக நீங்களும் நானும் வரல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 7:29 மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகிறதானபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாத போல வாழும். அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வரல இங்க அப்போஸ்தலன் பவுல். ஆனா எதை அதிகமா ப்ரிஃபர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, என்னை போல இருந்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா மேரேஜ் பண்ணிக்கிறது பாவம் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. பிள்ளைகள் பெற்றுக்கொள்றது பாவம் சொல்லியிருக்காரா? இல்ல. அதெல்லாம் பிளஸிங்ஸ் தான். ஆனா அது இருந்துட்டாலும், மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், பிள்ளைகள் இருந்துட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இனி வரும் காலம் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதது போல. எப்படி பிரதர் இது? மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதது போல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் அழகா கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு. None. We should not reckon our earthly relationship as being the highest and the best of all things. நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய ரிலேஷன்ஷிப்ப இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் மேலானதா நம்ம பண்ணிடக்கூடாது வச்சிருக்கூடாது. அதான் சொல்றாரு, ignoring earthly relationship as much as possible and setting the affection specially upon heavenly things. நம்ம இந்த பூமிக்குரிய இந்த ரிலேஷன்ஷிப்ப இக்னோர் பண்ணிட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எதை ஹையா நம்ம வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலா வைக்கணும் பாத்தீங்கன்னா, ஹெவன்லி திங்ஸ், பரத்துக்குரியவர்களை ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வைக்கணும். முதன்மையா வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க. அதான் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு ரீபிரின்ஸ் 9:01ல, the establishing of an earthly home and the rearing of an earthly family should not be the ambition of the saints. பரிசுத்தவான்களுடைய ஒரு ஆம்பிஷன் எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய வீடை கட்டுறதோ, பூமிக்குரிய குடும்பத்தை டெவலப் பண்றதோ, பூமிக்குரிய காரியத்தை அதிகப்படுத்துறதோ யாருடைய வேலை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய வேலை இல்லை. பரிசுத்தவானுடைய வேலை என்ன பாத்தீங்கன்னா, பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாலும், மனைவிகள் இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், மனைவிகள் இல்லாத மாதிரி வாழணும், பிள்ளைகள் இல்லாத மாதிரி வாழணும். அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, மனைவிகள் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தேவனுடைய ஊழியத்துல, தேவனுக்காக. மனைவிகளும் கணவர்மார்களும் 2 பேரும் சேர்ந்து யாருடைய விருப்பத்தை முதன்மையா வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அதை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா கூட அவங்க செகண்டரி தான். தேவனுடைய ஊழியத்துல தேவனுடைய காரியங்களை குணலட்சணத்தை மாற்றி தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருக்குமே தவிர மற்ற எல்லாமே செகண்டரி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் பாவம் இல்லை. ஆனா அது இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நம்முடைய புது சிருஷ்டியை வளர்க்கறது தான் நம்முடைய நோக்கமா இருக்குன்றத நம்ம, அதான் ஒரு செயின்ட்னுடைய ஆம்பிஷன். அதான் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல், அழுகிறவர்கள் அழாத போலவன்,
சந்தோஷப்படுவர்கள் சந்தோஷப்படாதவர் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். புது சிஷ்யா இருக்கு, நம்ம அனுபவிச்சுக்கிறோம். ஆனா எப்படி அனுபவிக்கணும் தெரியுங்களா? இந்த உலகத்திலே பர்மனண்டா இருக்கிற நோக்கத்துக்காக அனுபவிக்காது. இந்த உலகத்தை எதுக்காக அனுபவிக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல புது சிருஷ்டி எப்படி நான் வளர்க்கணும், இந்த உலகத்தை எப்படி புது சிருஷ்டி வளர்க்க எப்படி பயன்படுத்தணும். ஆபீஸுக்கு போறேன்னா அங்க இங்க எப்படி புது சிருஷ்டி நான் வளர்த்துக்கணும். வீட்டுல கணவன் மனைவியோட இருக்குன்னா இங்க எப்படி புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும். பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்துல இருக்குன்னா இந்த விஷயத்துல எப்படி நான் புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும். அதே மாதிரி சொந்த மத்தியில போறோம்னா அங்க எப்படி நான் புது சிருஷ்டியை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டூலா பயன்படுத்தணும். புது சிருஷ்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்கு. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இதெல்லாம் மாயை. இந்த மாயையான உலகத்துல புது சிருஷ்டி அழியாத ஒரு கேரக்டரை வளர்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களா நம்ம யாருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும். அதான் பேதுரு சொல்லும் போது சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து சுய இச்சைகளின்படியே நடந்து என்ன பண்ணுவாங்களாமா? கடைசி நாட்கள், எந்த கடைசி நாட்கள்? இந்த அறுவடையின் காலத்துல கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் மத்திய 24 நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தை எப்படி நினைச்சு அந்த மாதிரி நடக்கும். வாரின்னு போயிடும் மகாபுத்திரன் காலம் வந்து. சீக்கிரம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கங்க, சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் மாத்திக்கங்க. ஏன்னா நான் வந்துட்டேன், வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாமே ரிவீல் ஆயிட்டு இருக்கு, எல்லாருடைய மோசமான கேரக்டர் வெளியே காமிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு உள்ள ஓடுங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் எச்சரிச்சுக்கும் போது ஒரு குரூப் சொல்லுவாங்களாமா. என்ன சொல்லுவாங்களாமா? பரியாச குரூப். அம்மா இவங்க பேர். கடைசி நாட்களில், எந்த கடைசி நாட்கள்? அறுவடையின் காலத்துல கடைசி நாட்கள் பரியாசக்காரர் வந்து தாங்கள் சுய இச்சையின்படி நடந்து. அப்படின்னா பரியாசம் பண்ணக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா, சுய இச்சையின்படி அப்படின்னு அர்த்தம். தாங்கள் விருப்பப்படி வாழ்ந்துட்டு, தாங்கள் விருப்பப்படி வாழறவங்களுக்கு எது பிடிக்காதான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்துட்டாரு அழிச்சிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னா விரும்ப மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு சீக்கிரத்துல வரப்போதுன்னா விரும்ப மாட்டாங்க. கேட்பாங்களாமா, என்ன கேட்பாங்களாம்? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குதே கேட்பாங்க. 1871 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு நீங்க. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து ராஜா வந்துட்டாருன்னு சொல்றீங்க. ஓகே, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருக்கே, பல வருஷமா அப்படியே இருக்கிறது. என்ன மாறி இருக்கு? சிங்கம் மாட்டுக்கு ஒரு வைக்கோல் தின்னுதா? புலி வெள்ளாட்டுக்கூடிய படுத்துக்குதா? எல்லாம் மோசமான விஷயத்தை அழிச்சிட்டாரா கிறிஸ்து? அப்படி ராஜ்யம் பர்ஃபெக்டா இருக்கணும்ல, எல்லாம் அப்படியே இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்டு பரியாசம் பண்ணுவாங்கம்மா. அதான் சொல்றாரு, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்பாங்கம்மா? அப்படி தொடர்ந்து வாசிங்க. பூர்வ காலத்தில் தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் அழிந்தது என்பதையும் அறியாமல் இருக்கு. அங்க நோவா பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே சேஞ்ச் இல்ல, எதுவுமே சிம்டம்ஸே இல்ல. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண வாரத்துக்கான எப்படி அந்த ஜனங்கள் உள்ள என்டர் ஆகினாங்களோ அந்த முதலாம் உலகத்துல அப்படியே தான் இருக்கு. நோவா வந்து அழிவு மழை ஏன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. அவங்க எதிர்பார்க்குறது அவுட்டர் சேஞ்ச், வெளிப்படையா தெரியணும். ஆனா ஆனா அவருடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோவாவின் நாட்டில் நடந்த மாதிரி மனுஷகுமார் நாட்டில் நடக்கும். அவங்க எதிர்பார்க்காத டைம்ல வாரிக்கொள்வார். அதே மாதிரி இன்னைக்கு எதிர்பார்க்காத ஜனங்கள் எதிர்பார்க்காத டைம்ல அவங்க பாத்தீங்கன்னா
மகா உபத்திர காலம் வந்துடும். ஆனா இது யார் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்துதான் செய்வார். ராஜா வந்துதான் அவர் ராஜ்யத்துல இருக்கிற அசுத்தமான காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுறார். அப்படி எடுத்து போடக்கூடிய காலப்பகுதியில வாழ்ந்துட்டு எப்போ இப்படி வர எதுவுமே மாறி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அதை மாற்றத்துக்கான ஒரு டைம் வச்சிருக்கிறார். அந்த மாற்றத்துக்கான டைம் வரும்போதுதான் வெளிப்படையா எல்லாமே தெரியும். அப்போ போய் ஆமா மாறிச்சுன்னு சொல்லி நம்ம மாறாம இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சோதனைகளும். அதான் சொல்றார், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றின ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினும் என்பதையும், அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதான அறியாமல் இருக்கிறாங்க. எப்படி அவங்க தெரிஞ்சுக்காம இருந்தாங்களோ அழிய போற விஷயத்த, அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல இருக்கிற ஜனங்கள் தெரியாம இருந்துப்பாங்க. ஆனா எது வந்துடும், அழிவு வந்துடும். ஆனா முன்னாடியே தேவன் வான் பண்ணிட்டார், நோவான் காலத்துல நடக்கிற மாதிரி நடந்துரும். அந்த அழிவுல நீங்க மாட்டாம இருக்கணும்னா, நம்ம மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும், வேலை கட்டி ஆகணும். டெய்லி லைஃப்ல கப்பல் கட்டுற வேலை தான் நம்முடைய பிரதானமான வேலையா இருக்கு. பிரதர், பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் நான் வளர்த்துட்டேன், நான் நல்லா பணம் சம்பாரிச்சு நான் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வளர்க்குறேன். இது ஒரு புது சிஷனோட நோக்கம் இல்லை. நம்முடைய புது சிஷன் நோக்கம் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே, நம்முடைய தாளந்துகள், பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே தேவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுக்காக நம்ம திருப்பி செலுத்தி புது சிஷனை வளர்த்துக் கொள்ளதான் மிகப்பெரிய ஒரு கோலா இருக்கணும். கப்பல் கட்டுறது மட்டும் தான் கோலா இருக்கணும். ஓடி ஓடி எங்க ஓடினாலுமே, எந்த ஊருக்கு ஓடினாலுமே கப்பல் கட்டுறது அது குறி என்ன பண்ணிட்டு மாறிடவே கூடாது. இதான் நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்துல எப்படியாப்பட்ட ஒரு எச்சரிப்பான விஷயத்த நம்முடைய ஆண்டவர் இங்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது வயலில் இருப்பார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது? 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப நம்முடைய ஆண்டவர் இங்க அப்பொழுது ஏன் சொன்னாரு? 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஏன் வயலை பத்தி பேசுறாரு? அந்த வயலில் இருக்கிறவன் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான்னு சொல்லியிருக்கு. இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையாய் கேட்ட அனைவரையும் தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் ஞானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக்கொள்வோம்.